யோவான் 21வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். யோவான் 21:15 அதனுடைய கடைசி பகுதியில தான் நம்முடைய அந்த தீம் உடைய அந்த வேர்ஸ் இருக்கிறது. அவர் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். ஆட்டுக்குட்டிகளை மேய்க்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆடுகளை மேய்க்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு அழைத்து கொண்டு வரப்பட்ட தேவ ஊழியர்கள் இருக்கிறோம். ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பதற்கென்றும் ஒரு கட்டளையை தேவன் கொடுத்திருக்கிறார். அதையும் கூட நம்ம பார்க்கிறோம். இந்த நாளில் அந்த ஆட்டுக்குட்டிகளோடு உள்ள காரியத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். 2 பகுதிகளாக நம்ம அதை பார்க்க போகிறோம். ஆட்டுக்குட்டிகள் என்று சொல்லும் போது ஆடுகளை குறித்து வேதாகமத்தில் அநேக காரியங்கள் இருக்கிறது. அநேக பயனுள்ள விஷயங்கள் இருக்குது. ஆடுகள் எதற்கெல்லாம் பயன்படுது? இறைச்சிக்காக பயன்படுது, வஸ்திரத்துக்காக பயன்படுது, அப்புறம் கடாக்கள் வயல் வாங்க கிரயத்தை உனக்கு கொடுக்கும் என்று படிக்கிறோம். இப்படி நிறைய பயனுள்ள காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஆடுகளை குறித்து நிறைய சொல்லி இருக்குது. ஆனா அந்த ஆட்டுக்குட்டியை பத்தி நம்ம பார்த்தோம்னா அநேக இடங்கள்ல இந்த ஆட்டுக்குட்டி பலியிடப்படுறதுக்கு தான் அது என்ன இருக்குது, பிரயோஜனம் உள்ளதா இருந்திருக்குது. பலி செலுத்த, தேவனுக்கு பலியிட, அது என்ன பலியா இருக்கட்டும், பாவ நிவர்த்தி பலியா இருக்கட்டும், பாவ நிவாரண பலியா இருக்கட்டும், சமாதான பலியா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், ஒரு பலி செலுத்துவதற்காக ஒரு ஆட்டுக்குட்டி. அப்ப அந்த ஆட்டுக்குட்டி பாத்தீங்களா, அது எவ்வளவு, அது தேவனுக்காக செலுத்தப்படுவது, தேவ சமூகத்தில் தேவனை பிரியப்படுத்த கொடுக்கப்படுகிற நல்ல ஒரு காரியம். அது அந்த ஆட்டுக்குட்டி. இந்த ஆட்டுக்குட்டிக்கு தான் நம்முடைய கரத்தில் உள்ள பிள்ளைகளை தேவன் அது வேதாகமத்தில் ஒப்புமையாக எழுதி தந்திருக்கிறார். ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. இதை மேய்க்கிற காரியத்தை குறித்து ஒரு வசனம் கூட எடுத்துக்கொள்ளுவோம். நீதிமொழிகள் புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். நீதிமொழிகள் அதனுடைய 27வது அதிகாரம் 23வது வசனம். நீதிமொழிகள் 27:23. உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள், உன் மந்தையின் மேல் கவனமாயிரு. உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள், உன் மந்தைகளின் மேல் கவனமாயிரு. மிக அருமையான ஒரு வார்த்தை. ஒருவேளை இதுல ஆட்டுக்குட்டி என்று சொல்லப்படாவிட்டாலும் ஆங்கில வேதாகமத்துல பார்க்கும்போது be delight to know the state of your flocks and attend to your herds. ரெண்டுமே மந்தைகள் என்றே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த ஆட்டு மந்தையை குறித்து இல்ல உங்க கரத்துல தரப்பட்டிருக்கிற ஆட்டுக்குட்டிகளை குறித்து 2 விஷயம் இதுல நம்ம பார்க்கிறோம். அறிந்து கொள், நன்றாய் அறிந்து கொள். முதல் காரியம் என்ன? நன்றாய் அறிந்து கொள், நல்லா அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது இந்த மந்தையின் மேல் கவனமாயிரு. pay attention on your herds. அத நம்ம கவனத்தை அதை தீவிரமாக விடாமுயற்சியுடன் ரொம்ப கொடுக்க வேண்டும் அப்படின்னு 2 காரியம் இதுல பார்க்கிறோம். இந்த 2 விஷயத்தை தான் நான் 2 செஷனா சொல்ல விரும்புகிறேன். முதல் நம்முடைய இந்த செஷன்ல அறிந்து கொள் என்பதை குறித்து நாம் முதலாவது பார்க்க போகிறோம். அறிந்து கொள் என்கிற இந்த காரியத்துல நிறைய விஷயம் அறிந்து கொள்ள வேண்டும். அதை நான் சுருக்கி ஒரு 3 காரியமா சொல்ல விரும்புகிறேன். ஒன்னாவது, பொதுவான ஒரு அறிவு, knowing generally, பொதுவான ஒரு அறிவு. நம் மந்தையை குறித்து, நம்முடைய கரத்தில் இருக்கிற ஆட்டுக்குட்டிகளை குறித்து, நம் கரத்தில் தரப்பட்டிருக்கிற பிள்ளைகளை குறித்து நம்முடைய அறிவு, நாம் எதை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஒரு பொதுவான அறிவு. இந்த பொதுவான அறிவு என்பதின் அடிப்படையில் முதல்ல நம்ம ஃபர்ஸ்ட் ரொம்ப நல்லா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இவர்கள் பிள்ளைகள், இவங்க சில்ட்ரன், நாட் அடல்ட்ஸ். இவங்க சில்ட்ரன்ஸ், சின்ன பிள்ளைகள். உங்களுக்கு தெரியும், 18 வயது வரைக்கும் அவங்க யாருதான்? குழந்தைகள் என்று சொல்லுகிறார்கள். குழந்தைகள் தான். அந்த 18 வயது ஆனோடனேதான் அவங்க மெச்சூர்ட் ஆகுறாங்க, மேஜர் ஆகுறாங்க. அப்போ எவ்வளவுதான் ஹைட்டா இருக்கட்டும், எவ்வளவுதான் பெருசா இருக்கட்டும், ஒருவேளை 12th ஸ்டாண்டர்டே படிக்கட்டும், ஆனா அவங்க யார்தான்? பிள்ளைகள். ஆனா அவர்களை நடத்துகிற நீங்கள் பெரியவர்கள். இதை நீங்கள் நன்றாக மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். உங்க கரத்துல
உங்க முன்னாடி வந்து உட்கார்றவங்க பிள்ளைகள். அப்ப பிள்ளைங்க எப்படிதான் இருப்பாங்க? பிள்ளைங்க உங்கள மாதிரி இருப்பாங்களா? இல்லவே இல்ல. பிள்ளைகள் நம்மை போல இருக்க மாட்டாங்க. அவங்க பிள்ளைகளை போலதான் இருப்பாங்க. ஆனா நமக்கு நிறைய நேரம் நாமும் பிள்ளைகளா இருந்துதான் வந்தோம் அப்படிங்கறது மறந்துரும். ஏதோ நல்ல சில காரியத்தை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு, நானும் உன்ன மாதிரி சின்ன பிள்ளையா தான் இருந்தேன், எப்படி இருந்தேன் தெரியுமா, எப்படி நல்லா அமைதியா பேசுவேன் தெரியுமா, எப்படி படிப்பேன் தெரியுமா, இது மாதிரி சில விஷயம் தெரியும். ஆனா இன்னும் நிறைய விஷயங்களை மறந்து போயிருப்போம். யாரோ சொன்னாதான் தெரியும். அப்ப நம்ம ஒண்ணு மனதுல ஃபர்ஸ்ட் பொதுவான ஒரு அறிவு நமக்கு இருக்க வேண்டியது, இவர்கள் பிள்ளைகள். அப்ப இவங்க பிள்ளைகளா தான் இருப்பாங்க. அவங்கள பார்க்கும்போது பிள்ளைகளா தான் பார்க்கணும். அது மட்டும் இல்ல, இவங்க வந்து ஏதோ உணர்வு இல்லாதவங்களோ ஒன்னும் தெரியாதவங்களோ கிடையாது. அவர்களுக்கும் உள்ளும் சில காரியங்கள் இருக்கிறது. அவர்களுக்கும் உணர்வுகள் இருக்கிறது. அவங்களுக்கும் பேச தெரியும், சொல்ல தெரியும், நினைக்க தெரியும், ஓட தெரியும், விளையாட தெரியும், சண்டை போட தெரியும், எதோ பேச தெரியும், எல்லாம் தெரியும். அப்படிப்பட்டவர்கள் தான் நமக்கு முன்னால வந்து உட்கார்ந்து இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் பிள்ளைகள் மட்டுமல்ல, இவர்கள் மாறுபவர்கள். இவர்களுக்குள்ள மாற்றம் வரும், மாற்றம் வரும். இது நமக்கு தேவை. ஒவ்வொரு வருஷமும் நம்ம நமக்கு முன்னாடி கொஞ்சம் பிள்ளைகளை தந்த உடனே நம்ம கண்ணு ஒரு கால்குலேஷன் போட்டுரும். இவனா இவளா இப்படி இருப்பா, பார்த்தாலே தெரியுது ஒண்ணுமே படிக்க மாட்டான். அப்படிதானே நினைச்சிருக்கீங்களா? ஜனவரி மாதம் உங்க கையில சண்டே ஸ்கூல் அந்த கிளாஸ் தந்த உடனே அப்படியே ஒரு கால்குலேஷன், நம்ம உடனே அவங்கள அப்படியே ஒரு கணக்கு போட்டு ஒரு தீர்மானம் மனசுல எழுதி வச்சிருவோம். இவன் இப்படிப்பட்டவன். இது மட்டும் இல்ல, இதுக்கு முந்தின கிளாஸ்ல அவங்க இருந்திருப்பாங்கல்ல, ஏதாவது சேட்டை பண்ணிருக்க விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இல்ல அந்த டீச்சர்ட்ட இவங்கள பத்தி கேட்டுருவீங்க, இவங்க எப்படி இருப்பாங்க, இவங்க இந்த செட் எப்படி. அப்ப அதுல கொஞ்சம் ஃபீட்பேக் கிடைச்சிரும் உங்களுக்கு. அந்த ஃபீட்பேக் எல்லாம் வச்சுட்டு இன்னும் ஒரு கால்குலேஷன் இதெல்லாம் போட்டு வச்சிட்டு இருப்பீங்க. ஆனா ஒண்ணு நினைச்சுக்கோங்க, அது உண்மை. போன வருஷம் அவங்க பண்ணது, அவங்க வாழ்க்கை, ஒருவேளை நீங்க பார்க்கும் போதே உங்க அப்சர்வேஷன்லயே அவங்கள பத்தி சில காரியம் தெரிஞ்சுட்டீங்க, இதெல்லாம் உண்மையாக இருக்கலாம். ஆனால் அவர்களில் மாற்றம் வரும். சொல்லுங்க பார்க்கலாம். என் பிள்ளையில் மாற்றம் வரும், என் பிள்ளைகளில் மாற்றம் வரும். உங்க பிள்ளைன்னா உங்க சொந்த பிள்ளை, நீங்க பெற்ற பிள்ளைகள், வளர்க்கிற பிள்ளைகள் மட்டும் இல்ல, உங்க சண்டே ஸ்கூல் பிள்ளைகளும் உங்க பிள்ளைகள் தான். நான் நிறைய டீச்சர்ஸ் சொல்றத கேட்டிருக்கிறேன். ஐயோ என் பிள்ளைகள்லாம் காத்துக்கிட்டு இருப்பாங்க, என் பிள்ளைகள்லாம் இப்படி படிக்கிறாங்க, அவங்க பிள்ளைகளாவே சொல்லுவாங்க. எல்லாரும் அப்படிதான் சொல்லணும். ஹல்லேலூயா. என் பிள்ளைகள், என் பிள்ளைகள், என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள். இப்படி ஒரு மனசுல என் பிள்ளைகள் என்றே எடுத்துக்கொள்ளணும். என் பிள்ளைகள் மாறுவார்கள், மாறுவார்கள். இந்த மாறுவார்கள் என்ற வார்த்தை இன்னைக்கு நீங்க நல்லா தெளிவா மனசுல வச்சுட்டீங்கன்னா, உங்களுக்குள்ள ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் வந்துரும். எதிர்பார்த்துட்டே இருப்பீங்க, மாறுவான் மாறுவான், ஒரு சேஞ்ச் வரும், இவகிட்ட ஒரு மாற்றம் வரும், நிச்சயமா வந்துரும். எப்படி ஒரு 2-3 மாசத்துல வந்துரும், இல்ல ஒரு 6 மாசத்துல வந்துரும். அப்படி ஒரு எதிர்பார்ப்பு நமக்குள் இருந்து கொண்டே இருக்கும். சோ இவர்கள் மாறுவார்கள். அடுத்ததா ஒரு காரியம், இதே பொதுவான அறிவுல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இவர்களுடைய வயதுக்கேற்ற மாறுபட்ட தன்மைகள். அதாவது இப்படி சொல்லலாம், இவர்கள் தங்கள் வயதுக்கேற்ப மாறுபட்ட தன்மைகளையும் படைப்பாற்றல்களையும் உடையவர்கள். இவர்கள் தங்கள் வயதுக்கேற்றபடி மாறுபட்ட தன்மைகளையும் படைப்பாற்றலையும் உடையவர்கள். ஹல்லேலூயா. அப்போ இவங்களுக்குள்ள ஒவ்வொரு வயசுக்கேற்ற மாற்றம். நான் இப்ப சொன்ன முதல்ல நம்ம பார்த்தது, இந்த பிள்ளைகளுக்குள்ளாய் இப்ப இருந்துகிட்டு இருக்கிற விஷயத்த நம்ம ஒரு மாற்றம் வரும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தோட பாக்குறோம். இவங்க பிள்ளைகள் தான் அப்படின்னு பாக்குறோம். அடுத்தது ஒரு காரியம், சரி பிள்ளையா இருந்தாலும் 3 வயசுல அதுக்குள்ள ஒரு தன்மையும் ஒரு படைப்பாற்றலும் உண்டு. அடுத்து ஒரு 5 வயசு வரும்போது கொஞ்சம் மாறும், கொஞ்சம் உயரும். அடுத்து ஒரு 10 வயசு 15 வயசு அவங்க வர வர அவங்களுடைய வாழ்க்கையில், அதாவது அவர்களுடைய தன்மைகள் என்று சொல்லும் போது அவர்களுடைய சுபாவங்கள், அவர்களுடைய நடவடிக்கைகள் அதெல்லாம் அடங்குகிறது. அப்ப அந்த தன்மைகளில் அவர்களுடைய சுபாவங்கள், அவர்கள் செய்கிற காரியம், அவர்கள் பேச்சுல கூட வித்தியாசம் வரும்ல. 3 வயசு பிள்ளை பேசுற மாதிரி 13 வயசு பிள்ளை பேசுமா? இல்ல. 3 வயசு பிள்ளை மழலை சொல்லால பேசும்.
அப்புறம் 13 வயசு பிள்ளை கொஞ்சம் மெச்சூர்டா பேசுவாங்க இல்லையா? அப்போ அந்த பிள்ளைக்குள் ஒரு வளர்ச்சி வருகிறது. அவர்களை பார்க்கும்போது அவர்களுடைய ரூபத்துல மாற்றம் வருது. பார்த்தா சொல்லுவோம்ல, குழந்தை பிறந்த உடனே பார்த்து சொல்லுவாங்க, குழந்தை யார மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. உடனே சொல்லுவாங்க, அவங்க அப்பாவே மாதிரி இருக்குது, இல்ல அவங்க பாட்டியே மாதிரி இருக்குது, அப்படி ஏதாவது சொல்லுவோம். இல்ல யார் யாரையோ போல இருக்குது, ஒன்னும் தெரியவா தெரியல, ஏதோ ஒண்ணு. அப்புறம் ஒரு 1 மாசம் 2 மாசம் 1 வயசு 2 வயசு வளர வளர பார்த்தா அவர்களில் அந்த ரூபத்தில் கூட பல மாற்றங்களை பார்க்க முடியும். இப்படி வளர்ந்து கொண்டே இருக்கிற இந்த பிள்ளைகள், முதலாவது நாம பார்க்க போறது அவர்களுடைய ஆரம்பம். அதாவது கேஜி பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள். அவங்களுடைய உருவ தோற்றம் சொன்னேன், நீங்க அதை இங்க கம்பேர் பண்ண முடியாது, இங்க அதை நீங்க பார்க்க முடியாது. ஆனா அவர்களுடைய சுபாவங்கள், தன்மைகள், அவர்களுடைய காரியங்கள் அதை கொஞ்சம் கொஞ்சம் நாங்க லேசா உங்களுக்கு காண்பிக்கும்படி விரும்புகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கேஜி பிள்ளைங்க. எல்கேஜி, யூகேஜி, ப்ரீகேஜி வச்சிருக்கீங்களா? சில இதுல கொஞ்சம் சேர்த்து சேர்த்து உட்கார வைப்போம்ல. இப்படி ஒரு 2.5 வயசு ஆனோடனே ஸ்கூலுக்கு அனுப்பிடுறோம். அப்புறம் அதே மாதிரி இங்க சண்டே ஸ்கூலுக்கும் அவங்க வர ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப அந்த பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் இவங்க செஞ்சு காட்ட போறாங்க. 3 முதல் 5 வயது வரையுள்ள பிள்ளைகள். ஹாய் குட்டீஸ், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோங்க டீச்சர். பிரைஸ்லாட் டீச்சர். பிரைஸ்லாட். ஆமா, எப்படி நல்லா இருக்கிறியா நீனு? நல்லா இருக்கோங்க சரி, டீச்சர். ட்ரெஸ் எல்லாம் அழகா இருக்கே. பிரசிமா, வா சண்டே ஸ்கூல் போலாம். வரலம்மா, நான் வரல, எனக்கு பிடிக்கலம்மா சண்டே ஸ்கூலுக்கு வரல. வா தங்கம், அம்மா சாக்லேட் வாங்கி தரேன். வரல, பிடிக்கல எனக்கு. அம்மா உனக்கு டால் வாங்கி தரேன், வா வா. வாமினி மக்களே, சண்டே கிளாஸ் ஆரம்பிச்சிட்டு மக்களே, போலாம் சண்டே கிளாஸ். வா மக்களே, போலாம் மக்களே, ஓடிவா. அங்க வேண்டாம்மா, நம்ம இங்கே இருப்போம். செல்ல குட்டில ஓடிவா, சண்டே கிளாஸுக்கு போவோம் மக்களே. அங்க கதை சொல்லி தருவாங்க, பாட்டு எல்லாம் சொல்லி தருவாங்க. இருப்பியா? ஆனா உட்கார்லனா உட்கார்ல, வா வா செல்ல குட்டி வா, வரேன் வா. அம்மா நீ என் கூடவே. சரி, நான் கூடவே உட்காரேன், கூடவே உட்காரேன். சாக்லேட் தரேன், அம்மா நீ பலூன் என் தரேன். கூடவே. அங்க சரியா? பாரு, நல்ல பலூன் பிள்ளை அழகா தானே? இருக்கு, எவ்வளவு அழகா இருக்கு பத்தியா? சரி சரி, என்ன கம்முன்னு உட்கார்ந்துருக்க? என்ன பாப்பா நீனு? அழகான வசனம் படிக்கலாம், ஸ்டோரி எல்லாம் சொல்லி தருவேன், சாக்லேட் இந்த. சரியா? நல்ல பிள்ளை தானே? சரி, ஜொம்மல்லாம் மலரும். சரி, கரங்களை தட்டி இவர்களை உற்சாகப்படுத்துவோமா? ஒரு 3 முதல் 5 வயது வரை உள்ள பிள்ளைகளுடைய ஒரு சின்ன அவங்களுடைய நிலைமை. முதல்ல பார்த்தோம், இந்த பிள்ளைங்க 2 பிள்ளைகள் நல்ல நல்ல பிள்ளைகளா வந்து உட்கார்ந்துட்டாங்க. இன்னும் ஒரு பிள்ளை ரொம்ப கம்பல் பண்ணி கொண்டு வந்தாங்க, அது உருன்னு உட்கார்ந்துட்டு இருந்தது. உங்க கிளாஸ்ல இருக்காங்கல்ல, கேஜி கிளாஸ்ல பார்த்தோம்னா யார்கிட்டையும் பேச மாட்டாங்க, யார் முகத்தையும் பார்க்க மாட்டாங்க. கூட இருக்கிற பிள்ளைங்க தொட்டா என்ன பண்ணுவாங்க, தட்டி விட்டுருவாங்க. அது மாதிரி அடுத்து ஒரு பிள்ளைய கூட்டிட்டு வந்தாங்க. அந்த பிள்ளை என்ன பண்ணுச்சுது, ஒரே அழுவாங்களா அவங்க சண்டே ஸ்கூல்ல பிள்ளைங்க. ஃபர்ஸ்ட் கொண்டு விட வந்தோடனே ஒரே அழுத உடனே இப்ப நான் எங்க சர்ச்ல முன்னாடி எல்லாம் பார்த்திருக்கிறேன். நான் இப்பவும் அப்படிதான், கொஞ்ச நாளைக்கு அதை அலோவ் பண்ணுவோம். கேஜில பார்த்தா பிள்ளைங்க 10 பேர் இருக்காங்க அப்படின்னா 10 அம்மாமாரும் ஒரு 5 பேராவது இருப்பாங்க. ஏன்னா இந்த பிள்ளை என்ன பண்ணாது, கொண்டு வந்து உட்கார வச்சாலும் நீங்களும் என் கூட இருங்க அப்படின்னு உட்கார வச்சிருவாங்க. அப்ப இந்த பிள்ளைங்களுக்கு கூட அம்மா இருக்கணும். அப்புறம் பாருங்க, அந்த சின்ன குழந்தைகளுடைய இருதயம் எப்படி இருக்குது. ஆனா அந்த டீச்சர் என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்களா? அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க ஒரு சாக்லேட் கொடுக்குறாங்க, ஒரு பலூன் கொடுக்குறாங்க. அப்ப அந்த கான்சென்ட்ரேஷன் என்ன ஆகுது, அந்த பிள்ளைக்கு அந்த பலூன் மேல வந்தோடனே தாயை குறித்த எண்ணம் அப்படி மாறணும்னு அவங்க மெதுவா போயிட்டாங்க. அதே நேரம் நீங்க கடினமான வார்த்தைகளை பேசியோ இல்ல ஒழுங்கா உட்காரு அப்படின்னு ஏதாவது சொன்னீங்கன்னா அந்த குழந்தையுடைய உள்ளம் அப்பவுமே காயப்பட்டுரும். மட்டுமல்ல அந்த அம்மாவும் நினைச்சிருவாங்க, இனி இந்த பிள்ளைய நம்ம சண்டே கிளாஸ்க்கு விட வேண்டாம். ஏன்னா பிள்ளைகளுடைய இருதயம்
அந்த கேஜி வகுப்புக்கு அந்த 3 வயதுக்கு முன்னால அம்மாவையே ஒட்டிட்டு வீட்டிலே இருக்கிறதுனால அந்த பிள்ளைகள் அப்படிதான் இருப்பாங்க. ஆனா கொஞ்ச நாள் போக போக அந்த பிள்ளைகளும் கூட பழகி வரும்போது நல்லா வந்துருவாங்க. அப்புறம் அந்த பிள்ளைகளுக்கு எப்போ அந்த சாக்லேட் கொடுக்குறாங்க, ஏதோ ஒவ்வொரு நாள் நிறைய சாக்லேட் கொடுத்துறாதீங்க, குறைஞ்ச சாக்லேட்டுகளை வாங்கி கொடுத்துறாதீங்க. ஏன்னா பிள்ளைகளுக்கு இப்ப ரொம்ப நிறைய பிரச்சனைகள் இருக்குது, சளி பிடிக்குது, வயிற்றுல பூச்சி வருது, அதெல்லாம் கவனிச்சுக்கணும். பலூன் கொடுக்கறது ஓகே, ஏதோ ஒவ்வொரு இதுகள் கொடுக்கும்போது எல்லா நாளும் கொடுக்க வேண்டியது இல்லை. ஆரம்பத்துல கொஞ்சம் அந்த பிள்ளைகளுடைய மனசு கொஞ்சம் அமைதல் படுறதுக்கு இந்த வகுப்போட இந்த ஞாயிறு பள்ளியோட கொஞ்சம் அட்டாச் ஆகுறதுக்காக சின்ன சின்ன காரியங்கள். அதுக்கப்புறம் அவங்களுக்கு கதை சொல்லி கொடுக்குறீங்க. கதை சொல்லி கொடுக்கும்போது ஒரு ஊர்ல ஒரு சகையு என்பவர் இருந்தார். நிச்சயம் அப்படி ஒருத்தர் சொல்ல மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா பலமுறை நாம் இதை கேட்டிருக்கிறோம். அந்த கதையை சொல்லும் போது அந்த கதையோட ஒன்றித்து அந்த மழலைக்கு ஏற்ற படி நீங்க நிறைய பேர் அம்மாமா இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும் உங்க குழந்தைகிட்ட நீங்க எப்படி பேசியிருப்பீங்க. அந்த சின்ன குழந்தைகள்கிட்ட அதுக்கேற்றாற் போல் பேசி, அதே போல அந்த ஒரு சம்பவம் இப்போ நோவா பேழையை குறித்து கற்றுக் கொடுக்கிறோம் என்றால் என்ன பண்ணலாம், உங்க கிளாஸ்ல ஒரு 7 பிள்ளைங்க குழந்தைகள் இருக்கிறாங்கன்னா ஒரு 7 சின்ன பேப்பர் கப்பல் செய்து கொண்டு வரலாம். அது செய்ய தெரியாதவங்களே இருக்க மாட்டீங்கன்னு தான் நினைக்கிறேன். வீட்டுல வச்சு செய்து பத்திரமா உங்க புக்குக்குள்ள பேக்ல வச்சுக்கணும். ஏன்னா கொஞ்சம் பார்த்தாலும் என்ன பண்ணிருவாங்க, உருவிடுவாங்க பிள்ளைங்க. மற்ற கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகள் மாதிரி டீசெண்டா உட்கார்ந்து இருக்க மாட்டாங்க, அப்படியே உருவி எடுத்துருவாங்க. சோ நீங்க பத்திரமா அவங்களுக்கு தெரியாம வச்சுட்டு அந்த சம்பவத்தை நீங்க கையில ஒன்ன வச்சு சொல்லி கொடுக்கலாம். கொஞ்சம் பெருசா ஒன்ன பண்ணி சொல்லி கொடுக்கலாம். மிருகங்களை பற்றி சொல்லும் போது சின்ன சின்ன அந்த மிருகங்கள் இருக்குமே, அந்த மாதிரி சின்ன சின்ன பொம்மை மாதிரி அது கொண்டு வந்து இது சிங்கம், இது புலி அப்படி சொல்லி கொடுக்கலாம். உங்களுடைய வாய்ப்பான சில காரியங்களை முயற்சி செய்து நாம் அந்த காரியத்துல செய்யணும். அதை நம்ம விஷுவலைஸ் பண்ணி அவங்களுக்கு காட்டி கொடுத்து சொல்லி கொடுத்தோம்னா அவங்க மறக்கவே மாட்டாங்க. எல்லாம் முடிச்சப்புறம் அவங்களுக்கு சில நேரம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும், ரொம்ப நேரம் உட்கார மாட்டாங்க. 3/4 மணி நேரம் நீங்க கிளாஸ்ன்னு சொன்னா அவங்க 10 நிமிஷம் அவங்க கதையை கேட்கறதே ரொம்ப நல்ல விஷயம். ஆனா வர வர பழகி வந்துருவாங்க. அப்புறம் கடைசியில அவங்களுக்கு அதை கொடுத்து விடலாம். அடுத்த நாள் ஞாபகமா வச்சிருப்பாங்க பத்திரமா. சில பிள்ளைகள் கிழிச்சு போட்டுருவாங்க, வச்சுட்டு எங்க டீச்சர் எனக்கு கொடுத்தாங்க, இன்னைக்கு ஏதாவது தருவாங்கன்னு வருவாங்க. நீங்க அதுக்கு ஏற்றாற் போல் உங்களுடைய சூழ்நிலைக்கு போல ஆயத்தமாகி கொள்ளுங்கள். அப்புறம் பிள்ளைங்க சில நேரம் அங்கங்க பேசும், அவங்க ரொம்ப பேச மாட்டாங்க, இருந்தாலும் சில பிள்ளைங்க டாக்கட்டிவா இருப்பாங்க. ஆனா நிறைய பிள்ளைங்க அப்படி பயந்து அமைதியா உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் எழும்பி ஓடவோ கொஞ்சம் கவனங்கள் சிதறும் போது நீங்க கதை சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அந்த கதைக்கு ஏற்ற போல் ஒரு ஒலி கொடுக்கலாம், ஒரு சத்தம் சில நேரம் பூனை மாதிரி, இல்ல ஏதோ ஒரு சின்ன சவுண்ட், இல்ல ஒரு சின்ன கிளாப் பண்ணலாம், இல்ல ஏதோ ஒரு அந்த அவங்களுடைய கவனத்தை ஒருமுகப்படுத்த ஏதோ ஒரு செயல். அப்போ அவங்க உடனே இந்த பக்கம் பார்ப்பாங்க. அப்ப இப்படி இந்த பிள்ளைகளை நாம் தக்க வைத்து கொள்ள வேண்டும். இவங்களை குறித்து இவங்களுடைய சுபாவங்கள், தன்மைகள், இவங்களுடைய காரியங்களை நன்றாக புரிந்து கொண்டு சொல்லணும். அது போல வசனம் சொல்லி கொடுக்கும்போது அந்த வசனத்தை தெளிவான தமிழில் சொல்லி கொடுங்கள். வசனத்தை மழலை மொழியில சொல்லணும்னு நினைச்சிடாதீங்க, வசனத்தை வசனமாக தெளிவா சொல்லி கொடுக்கணும். அந்த வார்த்தையாக அழகாக சொல்லி கொடுங்கள். சரி, அடுத்த ஏஜ் குரூப்புக்கு போயிருவோமா? அடுத்ததாக 6 முதல் 9 வயது உள்ள பிள்ளைகள், அதாவது 1 முதல் 4 வகுப்புகள் படிக்கிற பிள்ளைங்க. இந்த 1 முதல் 4 வகுப்புகள் படிக்கிற பிள்ளைகளுடைய காரியத்தை நாம இப்ப பார்க்க போறோம். இந்த பிள்ளைகளும் அவர்களை போல கிடையாது, அவங்க ஏற்கனவே 2-3 வருஷம் சண்டே ஸ்கூலுக்கு வந்துடுறாங்க. அவங்களாம் அழகா வேகமா வருவாங்க. நான் தான் டீச்சர் பக்கத்துல இவங்க எல்லாருமே டீச்சர் பக்கம் இருக்கணும்னு ரொம்ப விரும்புவாங்க. டீச்சர் மடியில கூட இருப்பாங்க விட்டீங்கன்னா. உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்குது, எல்லாம் சிரிக்கிறீங்க நிறைய பேரு. எல்லாம் ரொம்ப போட்டி போடுவாங்கல்ல, அப்படிதான் இவங்களும் வந்து அடிச்சு பிடிச்சு எப்படி 2 பேருக்கு 2 சைடு அவ்வளவுதானே உட்கார முடியும், இடம் கிடைச்சிருச்சு. நான் தான் டீச்சர் பக்கத்துல உட்காருவேன். இன்னைக்கு பிளஸ்ஸி பக்கத்துல உட்காரு, சரியா? டீச்சர் அவதான் எப்பவுமே உங்க பக்கத்துல உட்கார்ற டீச்சர். செல்லோம்ல, நீங்க அடுத்த வாரம் நீங்க உட்காருங்க, சரியாடா குட்டி? சரி சரி, வரலாமா? வசனம் சொல்றவங்களுக்கு சாக்லேட் கொடுக்க போறேன். ஓகே, எல்லாரும் சொல்லுவீங்கல்ல? வசனம் சொன்னவங்களுக்கு இந்த கிளாஸ்ல ஒரு சாக்லேட் கொடுக்குறாங்க. டீச்சர் எனக்கு டீச்சர் எனக்கு டீச்சர் எனக்கு
டீச்சர் எனக்கு. டீச்சர் எனக்கு. டீச்சர் எனக்கு டீச்சர் எனக்கு. டீச்சர் எனக்கு கொடுங்க. தேங்க்யூ டீச்சர். நீனும் வசனம் சொன்னா நானும் சாக்லேட் கொடுப்பேன். ஓகே, ஆமா போ. எனக்கு மட்டும் சாக்லேட் தரல இல்ல, நான் அடுத்த வாரத்துல இருந்து சண்டே கிளாஸ்க்கு வர மாட்டேன். என் பக்கத்துல இருக்க சிஎஸ் கோயிலுக்கு போவேன். போ. சரி, நல்ல செல்லம் குட்டி இல்ல, இந்த சாக்லேட் வச்சுக்கோ. நீ அழகா வசனம் சொல்லணும், சரியா? சரி. சரி, கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோம். இந்த வயது பிள்ளைகளுக்கு டீச்சர் பக்கத்துல உட்காரணும், டீச்சர் மடியில உட்காரணும், அப்படியே ஒரு ஆசை. அப்போ நீங்க மாத்தி மாத்தி அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை பார்த்தீங்க. அந்த பிள்ளைகளுக்கு வசனம் சொன்னதுக்காக அந்த டீச்சர் சாக்லேட் கொடுக்குறாங்க. என்னைக்காவது ஒரு நாள் அப்படி நடக்கும். அவங்கள உற்சாகப்படுத்த, இல்ல சில அவங்க ரொம்ப சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு காரியம் செய்யும்போது ஒரு குழந்தை படிச்சுட்டே வரல, அது வசனம் சொல்லவும் இல்லை. ஆனா வசனம் சொல்லல, அதுக்குள்ள ஒரு கோபம் இருக்குது பாருங்க. நீ சாக்லேட் தரட்டா என்ன பண்ணிருவேன், அடுத்த வாரம் என்ன பண்ணுவேன், சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு போயிருவேன். இது உண்மையாவே நடந்த ஒரு சம்பவம். அந்த டீச்சர் உடனே என்ன பண்ணாங்க, இப்ப செஞ்ச மாதிரி, சரி சரி நீ இந்த சாக்லேட்டை வச்சுக்கோ, அடுத்த வாரம் நீ இந்த வசனத்தை, இல்ல நீ வசனத்தை இப்ப படிச்சு சொல்லிரு. உடனே சந்தோஷமா வாங்கிருச்சு. இப்ப வரைக்கும் அந்த பையன் சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கிறான். என்ஜினியரிங் முடிச்சு நல்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. ஆனா நம்முடைய சபையில சில துக்கமான சம்பவங்களும் உண்டு. என்னுடைய அறிவுல கூட அந்த மாதிரி நான் பார்த்திருக்கிறேன். ஒரு வீட்டுல இருந்து 5-6 பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னா எல்லாரும் வருவாங்க, ஒரு பிள்ளை வராது. அந்த ஒரு குடும்பம் மட்டும் பெயர் கிறிஸ்தவ சபையில் ஆராதிக்க அந்த ஒரு குடும்பம் அங்க உள்ளவங்களா இருப்பாங்க. மீதி எல்லாரும் பெண்டிகாஸ்டல் மக்களா இருப்பாங்க. என்ன அப்படின்னு கேட்டா, நான் பல சாட்சி கேட்டிருக்கிறேன். அன்னைக்கு சின்ன பையனா இருக்கும்போது சண்டே ஸ்கூல்ல என்னை இப்படி சொல்லிட்டாங்க, சண்டே ஸ்கூல் டீச்சர் என்ன அடிச்சிட்டாரு, நான் வசனம் படிக்க வராம வசனம் படிச்சுட்டு வரலன்னு என்னை எழுப்பியே நிக்க விட்டுட்டாங்க, எல்லாரும் என்னைய பார்த்தாங்க, நான் ஓடியே வந்துட்டேன். இப்படி சில சம்பவங்கள் நடக்கிறது. நாம் பிள்ளைகள் வசனம் படிக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்கணும். அதை குறித்த ஒரு பாரம் இருக்கணும். படிச்சுதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் நமக்குள்ள இருக்கணும், உண்மைதான். ஆனா அதற்காக தண்டனை கொடுப்பது சரி கிடையாது. தண்டிப்பதனால் உங்கள் பிள்ளைகள் அப்படி வந்துட மாட்டாங்க. நிறைய பிள்ளைங்க வழி விலகி போய் விடுவார்கள். அதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். அப்போ அந்த பிள்ளைகளை அந்த காரியத்துல நம்ம மிக பொறுமையோடு நடத்தணும். மிக முக்கியமா ஜெபத்தோட நடத்தணும். நீங்க நினைப்பீங்க, அந்த காலத்து பிள்ளைங்க எல்லாம் கீழ்ப்படிஞ்சு நல்லா வசனம் படிச்சாங்க, இந்த காலத்துல படிக்க மாட்டேங்கிறாங்கன்னு நினைப்பீங்க. கொஞ்சம் உங்களுக்கு பின்னால உள்ள காலத்துல இருந்தவங்களையும் கேட்டு பாருங்க. அங்கேயும் இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன்ல, இப்படிப்பட்டவங்களாம் வயசானவங்களும் இருக்காங்க. அந்த காலத்திலே சண்டே ஸ்கூலை விட்டு ஓடி போய் சபையை விட்டே போயிட்டாங்க. அப்ப அதை நாம், அந்த ஒரு காரியம் உங்களால் வந்துவிடக் கூடாது அல்லவா? அப்படி நாம் சண்டே ஸ்கூல் ஒழுங்குக்காக சண்டே ஸ்கூல்ல வசனம் படிச்சாகணும், படித்துதான் ஆகணும். அதற்காக ஒரு பிள்ளையை நாம் இழந்து போக கூடாது. அதை நல்லா நம்ம மனதுல வைத்துக் கொள்ள வேண்டும். இதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்கும் போது அவங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்லி கொடுத்தா ஒரு நாடக பாணியில சொல்லி கொடுக்கலாம். அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். அப்படி அதை இல்லைன்னா அந்த சம்பவத்தை சொல்லிட்டு, நீதான் இதுல தாவீது, நீதான் இதுல கோலியாத், நீங்க எல்லாம் யுத்த வீரர்கள், அப்படி ஏதாவது சொல்லும் போது நீங்க ஒரு சின்ன க்ளூ கொடுத்தா போதும், அவங்க அழகா ஒரு சின்ன ஆக்ஷன் பண்ணிருவீங்க. அந்த நேரத்துல அவர்களுக்குள்ளாக ஒரு ஈடுபாடு வருகிறது. அதை கரெக்டா ஞாபகத்துல அவர்கள் வைத்துக் கொள்ளுவார்கள். இது ரொம்ப நல்லா இருக்கும். அதே போல வசனம் சொல்லி கொடுக்கும் போது அந்த வசனத்தை பிள்ளைகளுக்கு திரும்ப திரும்ப சொல்லி கொடுக்கணும். இப்ப பெரிய பிள்ளைகளுக்கு ஒருவேளை வசனத்தை நம்ம வாய் திறந்து டீச்சர் டிக்டேட் பண்ண பிள்ளைகள் ஃபாலோ பண்ணி சொல்ல மாட்டாங்க, அந்த பழக்கம் இருக்காது. ஆனா சின்ன பிள்ளைகளுக்கு அதை கட்டாயமா செய்யணும். திரும்ப திரும்ப சொல்லி கொடுக்கணும், அவங்கள சொல்ல வைக்கலாம். அப்படி பண்ணும்போது அவங்க ரொம்ப விருப்பத்தோட வாஞ்சையோட சொல்லுவார்கள். சரி, அது போல அவர்களுக்கு கொஞ்சம் விளையாட்டு இதெல்லாம் ஜாஸ்தியா இருக்கும். இருந்தாலும் அதற்கேற்றாற் போல் அந்த காரியங்களை நாம் மிக கவனமாக கொள்ள வேண்டும். ஒருவரையும் இழந்து விடக் கூடாது. அதுதான் நம்முடைய குறிக்கோளா இருக்கணும். அடுத்த ஏஜ் குரூப்க்கு வந்துருவோம். 10 முதல் 13 வயது வரை, 5 முதல் 8 படிக்கிற பிள்ளைகள், 10 முதல் 13 வயது உள்ள பிள்ளைங்க, இவங்க ஏர்லி அடலசன்ஸ் என்று சொல்லப்படுகிறார்கள். அவர்கள்
இந்த வயதிலே இது அவர்களுக்கு மிக முக்கியமான வயது. ஒரு காலத்துல 13 வயது, அது முதல் 19 டீனேஜ் மிக முக்கியம் என்று நாம் சொல்லுவோம். ஏன்னா டேர்னிங் பாயிண்ட்ஸ், அவர்கள் திரும்புவதற்கான, அவர்கள் தெரிந்து கொள்ளுவதற்கான, அவங்க செட் ஆகுறதுக்கான வயசு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா 10 வயசே கொஞ்சம் அதிகம் தான், இருந்தாலும் நம்ம வச்சுக்குவோம் 5 முதல் 8 படிக்கிற பிள்ளைகள் 10 முதல் 13 வயது. டீச்சர் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா? டீச்சர் சாப்பிட்டீங்களா எல்லாரும்? எங்க சரி, அம்மா சரி. இன்னைக்கு நேத்து வாங்கிட்டு வந்தாங்க. அழகா இருக்குல்ல? எங்களுக்கு காமிப்பா. இங்க பாருங்க எங்க அம்மா வாங்கிட்டு சரி 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 சரி, நீ பேக்ல வச்சுக்கோ சரியா? டீச்சர் அப்புறமா அழகா எடுத்துக்கலாம் இருக்கா? சரியா? ஓகே. சரி. தாவீதின் குமாரனே எனக்கு டீச்சர், இறங்கும் என்று இவங்க சொன்னது யாரு? அடிச்சுட்டே இருக்காங்க. பருத்தி கரெக்டா சொன்ன. கை தட்டலாமா எல்லாரும்? நல்ல பிள்ளைங்க. எல்லாரும் சேர்ந்து கை தட்டிடுவோம். இந்த வயது பிள்ளைகள் அவங்க ரொம்ப ஃப்ரீயா இருப்பாங்க. ஏன்னா அப்படி ரொம்ப ரிசர்வ்டா இருக்க மாட்டாங்க. சில பிள்ளைகள் சுபாவத்தில் ரிசர்வ்டா இருப்பாங்க, இல்லாம கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பாங்க. வந்தோடனே அவங்களுக்குள்ள பேசுவாங்க, டீச்சர்கிட்ட பேசுவாங்க, டீச்சர் உங்களை அன்னைக்கு அங்க பார்த்தோம் அப்படி ஏதாவது சொல்லுவாங்க. அதே போல இதுல செய்த மாதிரி அவங்க ஏதாவது புதுசா கொண்டு வந்தாங்கன்னா அதை என்ன பண்ணுவாங்க, அதை எடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் காட்டுவாங்க. அதை பார்த்து கொஞ்ச நேரம் அங்க என்ன செய்யறோம், டிஸ்கஷன் ஓடும். அப்போ உடனே நாம எல்லாரும் அமைதியா இருங்க, எல்லாத்தையும் உள்ள வை, இங்க கவனி, அப்படி நம்ம போகாம, இதுல நீங்க பாத்தீங்க அந்த டீச்சர் என்ன சொன்னாங்க, ரொம்ப நல்லா இருக்குது, இப்போ நீ பத்திரமா வச்சுக்கோ, அப்புறம் பார்க்கலாம். அதே போல ஒருத்தருக்கொத்தர் அவங்க பேசிக்கிடும் போதும் அதை அதட்டி அமைதிப்படுத்துவதை நம்முடைய ஒரு காரியமா எடுத்துக்கொள்ளாம, அத அவங்களோட சேர்ந்து அடுத்து அவங்க கான்சென்ட்ரேஷன் எந்த பக்கம் திருப்பேன், எல்லாரும் கை தட்டுவோமா, அப்படி ஏதோ ஒரு சின்ன காரியம் உடனே அழகா கைத்தட்டி அந்த கவனங்கள் ஒன்றுபட வருகிறது. இந்த வயதினருக்கு பாராட்டுகள், கருத்துக்கள் நாம் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏனென்றால் இந்த 10 முதல் 13 வயது வரையுள்ள பிள்ளைகள் அதிகமாக பாராட்டப்படணும்னு விரும்புறாங்க. ஏன்னா உட்கார்ந்த உடனே பேசுறாங்க, உன் ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்குது, உடனே இந்த ட்ரெஸ் அந்த பிள்ளைக்கு ஒரு சந்தோஷம். அப்போ டீச்சரும் அதுல ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா அடுத்த பக்கத்துக்கு அவங்க இது பண்ணி போயிடுறாங்க. இது ஒரு சின்ன காரியம்தான். நீங்க நினைப்பீங்க இப்படியெல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்க முடியுமா, இப்படியெல்லாம் பண்ணித்தான் ஆகணும். ஏன் அப்படின்னா இந்த வயது பிள்ளைகள் 10 முதல் 13 வயது, அதாவது 5 to 8 படிக்கிற பிள்ளைங்க, அவங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷன் வேணும். அவங்கள எப்பவுமே யாராவது நல்லா அப்படி இது பண்ணி அவங்கள ரொம்ப உற்சாகப்படுத்தி எழுப்பிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்குது உள்ளத்துல. இதனாலதான் இந்த பிள்ளைங்க இந்த வயதுலதான் நிறைய பேர் திரும்பிடுறாங்க. யாரோ ஒரு பொம்பளை பிள்ளைய, ஒரு பையன், உன் ட்ரெஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு, இந்த கலர் உனக்கு ரொம்ப சூட்டா இருக்கு, இல்ல ஒரு பிள்ளை ஒரு பையன் கிட்ட இந்த மாதிரி ஒரு பாராட்டுகள் கொடுக்கும்போது, மோஸ்ட்லி பொம்பளை பிள்ளைங்க ஒரு பாராட்டு வார்த்தை, இல்ல நீ போய் மேடையில சூப்பரா பரிசு வாங்கினியே, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒருவேளை பாராட்டி இருக்க மாட்டாங்க. அந்த பரிசு வாங்குதலை பார்ப்பதற்கு அந்த பெற்றோர் ஒருவேளை அந்த மீட்டிங்ல இருந்திருக்க மாட்டாங்க. ஆனா யாரோ ஒரு மாணவன் சொல்லிடுறான், நீ நல்லா பாடுன, இந்த மேடையில இந்த பாட்டு ரொம்ப அழகா பாடின, ஒரு சின்ன பாராட்டு. இந்த பாராட்டு வரும்போது இவர்களுக்குள்ளாக வேறு எந்த ஒரு தொடர்போ பந்தமோ இருந்ததில்லை. எத்தனை வயசு? 10 முதல் 13, 10 வயசுன்னே வச்சுக்கோங்க. அந்த நாட்களிலே, அந்த வயதிலே சும்மா ஒரு பாராட்டு தான். ஆனா இந்த பாராட்டு இந்த பிள்ளையுடைய மனசுல, அது ட்ரெஸ்ஸ பத்தியா இருக்கட்டும், பாடுறத பத்தியா இருக்கட்டும், படிக்கிறத பத்தியா இருக்கட்டும், பரிசு வாங்குறத பத்தியா இருக்கட்டும், எதுவும் அந்த மனசுல அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். நீ நல்லா பாடின, இந்த எண்ணம் எங்க வருது, அவன் சொன்னது அப்படியே வருது, அடிக்கடி அந்த தாட் வந்துட்டு இருக்கும். ஏன்னா யாராவது ரொம்ப திட்டி இருந்தா, வருத்தப்பட்டு இருந்தா அந்த காரியம் மனசுல அடிக்கடி வரும். அது மாதிரி இந்த மாதிரிப்பட்ட பாராட்டு வார்த்தைகள் உடனே வந்துரும். இதே நேரத்துல வீட்டுல போய் அந்த பிள்ளை பரிசை வாங்கிட்டு போகும்போது அவங்க அப்பா அம்மா வேலைக்கு போயிருந்திருப்பாங்க. இவதான் வீட்டை திறந்து வீட்டுக்குள்ள காஃபி போட்டு இல்ல ஏதாவது பண்ணிட்டு குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு அப்படி இருக்கும். அப்போ இந்த மனசு அந்த ஈவினிங் டைம் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லார் மனசுமே மோஸ்ட்லி அப்படிதான். அந்த அந்தி சாயும் நேரம்,
அது ஒரு மனசு வெறுமையா இருக்கும். அப்போ வந்து துக்கமும் ஆட்கொள்ளலாம். இந்த மாதிரிப்பட்ட வார்த்தைகள் நினைவில் வந்து ஏக்கங்களை எழுப்பலாம். அது இந்த வயசு பிள்ளைங்களுக்கு ரொம்ப நடக்கும். அப்போ இந்த பிள்ளைக்கு வீட்டுக்கு வந்த உடனே அந்த பரிசை காட்டுறதுக்கு அவங்க அம்மா வீட்டுல இல்ல, வேற எந்த வாய்ப்பும் இல்லை, எல்லாம் கொண்டு அங்கங்க வச்சுட்டு இதுக்கு ஒரு ஒரு வெறுப்பு மாதிரி ஒரு ட்ரையா ஒரு மாதிரி இருக்கும். அந்த நேரம் அந்த எண்ணம் வரும், நீ நல்லா பாடின, நல்லா போய் பரிசு வாங்கிட்டு வந்துட்ட, இந்த வார்த்தை யாரோ சொன்ன வார்த்தை வந்துகிட்டே இருக்கும். ஒருவேளை அவளுடைய கேர்ள் ஃப்ரெண்டா கூட இருக்கலாம், யாரோ ஒரு டீச்சரா இருக்கலாம், யாரோ சொன்னது வந்து கொண்டே இருக்கும். அப்போ அந்த மனசுல இது அப்படியே வந்து வந்து அடுத்த நாள் அந்த பையனை பார்க்கும்போது இந்த எண்ணம் தான் மனசுல மேல வரும். என்னை பாராட்டினா, எங்க அம்மா கூட வேலைக்கு போயிட்டு வந்தோடனே நான் பரிசை கொண்டு காட்டினேன், கொண்டு அங்க வைடா, நான் இப்போ ரொம்ப டயர்டா இருக்கிறேன், அவசரமா நான் ஒரு காஃபி குடிச்சிட்டு கொஞ்சம் உட்காரட்டும், இல்லை அடுத்து நைட்டுக்குள்ள சமையல் ஏதோ. அப்ப அந்த பிள்ளைக்கு அதை ஷேர் பண்றதுக்குள்ள வாய்ப்புகள் இல்லை. இன்னைக்கு நிறைய ஃபேமிலிஸ்ல அப்படி இருக்குது. நிறைய குடும்பங்கள், சிலது வந்து சிங்கிள் பேரண்டா இருக்கிறாங்க. அந்த அம்மாவும் போய் வேலைக்கு போயிட்டு வருவாங்க, அப்பா விட்டுட்டு போயிட்டாரு, ஏதோ சூழ்நிலை, அந்த அம்மா தான் எல்லாம் பார்க்கணும், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், பிள்ளைகள் காரியங்களை பார்க்கணும், வீட்டுக்கு தேவையானதை வாங்கிட்டு வரணும். பெரிய பேர்டன் அந்த அம்மாவுக்கு. அப்ப இந்த பிள்ளையை சில நேரம் அப்ரிஷியேட் பண்ணாம போயிடுறாங்க. நீங்க யாராவது ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாய் தள்ளப்பட்டவர்கள் இருப்பீர்களானால், சகோதரிகளே, ஒருவேளை சகோதரர்கள் நீங்கள் இருந்தாலும் கூட உங்கள் பிள்ளைகளை இந்த விஷயத்துல கருத்தில் கொள்ளுங்கள். அவங்களுக்கு என்ன ஒரு விஷயம் மட்டும் இருக்கும் அப்படின்னா, எப்படியாவது இந்த பிள்ளைய நல்லா படிக்க வச்சு அனுதினம் உள்ள சாப்பாடை கொடுத்து வளர்த்தி ஒரு ஸ்டேஜுக்கு நான் கொண்டு வந்துடணும். அது வரைக்கும் கஷ்டப்பட்டு எப்படியாவது இந்த பிள்ளையை காப்பாத்தணும். பிள்ளைக்காக தான் செய்யறாங்க, தன்னுடைய வயிற்றுக்காகன்னு கூட இல்ல, பிள்ளைக்காக தான், பிள்ளையுடைய வாழ்க்கைக்காக தான். ஆனா அந்த தனிப்பட்ட விதத்தில் பிள்ளையை அப்ரோச் பண்ண வேண்டியது, அவர்களை நிரப்ப வேண்டிய இடத்தை நிறைய நேரம் செய்வது இல்லை, செய்ய தவறி விடுகிற சூழ்நிலைகள் எல்லாரும் நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை வரும். ஊழியத்துல இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி சூழ்நிலைகள் வருது. எப்படி இருந்தாலும் நிச்சயமா ஒரு தாய் தகப்பன் நிரப்ப வேண்டிய இடத்தை அவர்கள் நிரப்பிதான் ஆகணும். அதை மிஸ் பண்ணிட்டா சில நேரம் நமக்கு நிறைய கஷ்டங்களை சந்திக்க வேண்டியது வந்துவிடும். சோ நம்ம நினைப்போம், நம்ம ஆண்டவருக்காக தானே ஊழியம் செய்யறோம், நம்ம பிள்ளைகளுக்காக தானே உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம். எது நீங்க நினைச்சாலும் பர்சனலி நீங்க செய்ய வேண்டிய காரியத்தை நீங்க செய்யணும். சரி, நம்ம சண்டே ஸ்கூலுக்குள்ள வந்துருவோம். இப்போ சண்டே ஸ்கூல்ல அந்த பிள்ளை உங்கள் பாராட்டை கருத்தில் கொள்ளுகிறது. நான் அதை தான் முக்கியப்படுத்த விரும்புகிறேன். யாரோ ஒரு நபர் சொன்ன பாராட்டை விட நீங்க சின்ன விஷயம் தான், ஒரு வாட்டர் பாட்டில் இல்ல ஒரு ட்ரெஸ், ஏதோ ஒண்ணு நல்லா இருக்குதுடா, ரொம்ப சூப்பரா இருக்குது, நீ நல்லா அன்னைக்கு இந்த கீபோர்ட் நல்லா பிளே பண்ண, நல்ல பாட்டு பாடுன அப்படின்னு உங்கள் மாணவர்களை நீங்கள் பாராட்டுங்கள். அதுவே சில நேரத்துல உங்க பிள்ளைங்க அந்த லெவல்ல வராம இருக்கலாம், உங்க பிள்ளை அந்த பரிசை பெறாமல் இருக்கலாம். அது உங்க மனசை வந்து பாதிக்க கூடாது, அது இதை வெற்றிடமாக்க கூடாது. இது உங்கள் பிள்ளை. எவ்வளவு ஒரு பெருமையா இருக்கும்ல, நம்ம வகுப்புல உள்ள பிள்ளை மேடை ஏறி ஒரு பரிசு வாங்குதுன்னு நம்ம எவ்வளவு சந்தோஷப்படணும். அவங்கள பாராட்டுகிற முதல் நபராக நீங்கள் இருக்க வேண்டும். சண்டே ஸ்கூல் ஆசிரியர்கள், ஆசிரியைகள், அதை மனசுல வச்சுக்கோங்க, மறந்து போயிடாதீங்க. சோ இந்த ஏஜ் வந்து அப்படிப்பட்டது. அது போல இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த 10 முதல் 13 வயது, அதாவது 5 to 8 பிள்ளைகளை வைத்திருக்கிறவர்கள் பர்சனல் கவுன்சிலிங் அதிகமாக கொடுக்க வேண்டும். ஒரு தனிப்பட்ட ஆலோசனை. பொதுவுல நம்ம நிறைய காரியம் பேசுவோம், ஒவ்வொரு பாடங்கள் சொல்லி கொடுக்கும் போது கடைசியில அதனுடைய கருத்தை கொஞ்சம் எம்பசைஸ் பண்ணுவோம், அவங்கள அப்படி நடத்துவோம். அது செய்யணும். மட்டுமல்ல, தனிப்பட்ட ஆலோசனை மிக தேவை. ஏன்னா அந்த ஒரு 9 வயசு, அந்த ஒரு 4th படிக்கிறது வரைக்கும் கலக்கலன்னு எல்லாரோட பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு இந்த மாதிரி சில தனிமைப்படுத்தல், அவங்களுக்கு சரீரத்திலையும் சில மாற்றங்கள் வருகிறது, சில வளர்ச்சிகள், அது அவங்களால சிலதை இனம் கண்டு கொள்ள முடியாது, புரியாது. அப்ப அதுல அவங்களுக்கு சில குழப்பங்கள் இருக்கும். எல்லா பேரண்ட்ஸும் அதை கரெக்டா சொல்லி கொடுக்கறது இல்ல. சில ஸ்கூல்ல வந்து அதுக்குன்னு தனி கிளாஸஸ் பண்றாங்க, அது வந்து சில நிறைய பேர் நம்ம வரவேற்கிறது இல்ல. ஆனா பர்சனலா பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கலாம், எல்லாரோட வச்சு சொல்ல முடியாது. சில காரியங்களை, அந்த பிள்ளையுடைய சரீர வளர்ச்சி மாற்றங்கள், அவளுக்கு உள்ள நடக்கிற காரியங்கள், இந்த மாதிரி காரியங்களை, அது பையனானாலும் பெண் பிள்ளை ஆனாலும் அவங்களுக்கு நீங்க தனியா கொஞ்ச நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண பாருங்க. எப்படியும் ஒரு 10 பிள்ளைகளுக்கு அதிகமா இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் உங்க வகுப்புகள்ல. அப்ப அந்த பிள்ளைகளுக்கு வருஷத்துல ஒரு தடவையாவது இல்ல 2 தடவையாவது கொஞ்ச நேரம், ஒரு 5 or 10 minutes
10 மினிட்ஸே அதிகம் தான் நினைக்கிறேன். 10 மினிட்ஸ் இருக்கட்டும், அவங்களுக்காக அவங்கள விசாரிச்சு பேசி ஒரு குட்டி ஜெபம் பண்ணி விட்டுட்டீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு இந்த வயது பிள்ளைகள் ஒரு வெற்றிடத்தை உணர்கிறார்கள். அதை நிரப்புகிற பொறுப்பு, வாய்ப்பு சண்டே ஸ்கூல் டீச்சருக்கு தரப்பட்டு இருக்கிறது. சோ அதை செய்யறத நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. சரி, குயிக்கா அடுத்ததுக்கு வந்துருவோம். அடுத்ததாக 9 முதல் 11 நம்முடைய சண்டே ஸ்கூல்ல கொஞ்சம் 12ன்னு வச்சுக்கலாம். பெரிய கிளாஸ், பெரிய அந்த ஏஜ் குரூப் 14 முதல் 17 அல்லது 18 வயது வரை, 17 வயதுல வைத்துக் கொள்வோம். இந்த பிள்ளைகள் மிடில் அடலசன்ஸ் என்று சொல்லப்படுகிறார்கள். இவங்க அந்த நடுத்தர இவங்களுக்கு சில காரியம் தெரிந்து இருக்கும், தெரியாம இருக்கும். சில பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ளுகிறார்கள். அது பிரச்சனைனே அவங்களுக்கு தெரியாது. ஆனா அவங்க மனசெல்லாம் ஒரு ஏக்கம், ஒரு அன்புக்காக, ஒரு பேச்சுக்காக இப்படியே போயிட்டு இருக்குது. அடுத்தது இவங்களுக்குள்ள இது ஒரு அடுத்த ஒரு டேர்னிங் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இவங்க 14 இயர்ஸ்னா ஒரு 9th 10th 11th 12th வந்துடுறாங்கல்ல. இந்த 9th அந்த மாதிரி வரும்போதே இவங்களுக்குள்ள ஒரு சில காரியங்கள் நிகழுகிறது. நாம அதை முதல்ல கொஞ்சம் பாத்துருவோம். எல்லாரும் எப்படி இருக்கீங்கடா? போன வரத்த மாதிரி உங்க முகம் இல்லையே, எல்லாம் இஞ்சி தின்னு குரங்கு மாதிரி உட்காந்துருக்கீங்க. என்ன ஆச்சுடா? ஆமா, மண்டே கிளாஸ்ல டெஸ்ட் வச்சாங்களா, மேக்ஸ் டெஸ்ட். நான் ஒழுங்காவே எழுதல, பாத்துக்கோ. பரவாயில்லடி, விடு, ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கலாம். ரொம்பவே பயமா இருக்குடி, திட்ட போறாரு சார் கிளாஸ்க்கு போனோன்னே. பரவாயில்ல, பயப்படாத. ஏய், உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் 12th நல்ல மார்க் எடுத்து MBBS படிக்க போறேனே. அப்படியாடா? நல்ல ஒரு டாக்டர் எல்லாரும் ஊசி போடுறோம். சரியா? பாம்பினி பிளஸ்ஸி, நான் அடுத்த வாரத்துல இருந்து வேற சர்ச்சுக்கு போறேன். ஏன், என்னாச்சு? நீங்க எல்லாருமே பெந்தைகோஸ்து அனுபவத்துல இருக்கிறீங்க. நான் ஜுவல்ஸ் போட்டிருக்கேன்னா, அதனால எங்க அம்மா அப்பா போற சர்ச்சுக்கே நான் போறேன். அப்படிலாம் போகாத இல்ல, இருக்கட்டும். நான் அடுத்த வாரத்தை எங்க அம்மா அப்பா போற நாங்கெல்லாம் சர்ச்சுக்கே இருக்கோம்ல போறேன். பிரிஸ்டி. இல்ல, போகல. நான் எங்க அம்மா அப்பா போற சர்ச்சுக்கே நான் போறேன். நாங்கெல்லாம் ப்ரே பண்றோம், நீ வா. சரி. சண்டே ஸ்கூலுக்கு வர்ற பிள்ளைங்க அவங்களுக்குள்ள பேசிக்கிற காரியத்தை நாம பார்த்தோம். டீமுக்கு நன்றி. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இவங்க இப்படி ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டிய ஒரு காலகட்டத்துல வர்றாங்க. உங்களுக்கே தெரியும், அவங்க 9th இல்ல, இப்பெல்லாம் அதுக்கு முன்னாடியுமே அடுத்தது என்ன படிக்கணும், ஹையர் ஸ்டடீஸ் என்ன படிக்கணும், அந்த ஹையர் ஸ்டடீஸ் என்ன படிக்கணும்னு யோசிக்க முன்னாடி என்ன வேலைக்கு போகணும், அப்படிதானே, என்னவாகணும். சின்ன பிள்ளைல சொல்லுவாங்க, நான் டாக்டர் ஆக போறேன், இன்ஜினியர் ஆக போறேன், கலெக்டர் ஆக போறேன், டிரைவர் ஆக போறேன், பாஸ்டர் ஆக போறேன், அப்படிதானே நிறைய சொல்லுவாங்க. ஒரு சின்ன பையன் சொன்னா, நீ என்னவாக போற அப்படின்னு கிளாஸ்ல கேட்டப்போ, நான் பெரிய டம்ப் ட்ரக் ஓட்ட போறேன். டம்ப் ட்ரக்னா என்ன? குப்பை லாரி. அவங்க நாட்டுல குப்பை லாரி ரொம்ப பெருசா இருக்குமா. ஏன்னா அதுல நிறைய ப்ராசஸ் எல்லாம் நடக்கும். அது லாரி பயங்கர பெருசு. அப்ப அதுல உட்கார்ந்து இருக்கிறவரும் பயங்கரமா ஒரு யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு உட்கார்ந்து இருக்கும் போது, இந்த குட்டி பையன், அவன் ரொம்ப குட்டி அந்த டைம்ல, அவனுக்கு மனசுல என்ன தோணுது? டம்ப் ட்ரக் ஓட்டுறவர் தான் ரொம்ப பெரிய ஆளு. இனி நம்ம ஊர்ல ஒரு பையன் சொல்லுவான், நான் ஜேசிபி ஓட்ட போறேன், ஜேசிபி வாங்கி ஓட்ட போறேன். ரொம்ப சின்ன வயசுல, ஸ்கூலுக்குலாம் போக முன்னாடியே. அவனுக்கு என்ன, ஜேசிபி ரொம்ப பெருசு. அந்த ஓட்டுறவர் பார்க்கும்போது அவர் அந்த வண்டி அப்படி பண்றாரு, இப்படி பண்றாரு, விழமாட்டேங்கிறாரு, அப்புறம் மண்ணெல்லாம் தோண்டி எடுத்து இது பண்றாரு, ரொம்ப பயங்கரமா பண்றாரு, பெரிய பெரிய கல்லெல்லாம் தூக்கி அந்த பக்கம் போடுறாரு. அப்ப அவர் தான் பெரிய பராக்கிரமசாலி, அந்த வேலை தான் பெரிய வேலை. சின்னதுல இப்படி பல எண்ணங்கள் இருக்கும். ஆனா வளர்ந்து வரும்போது அவங்களுக்கு அந்த கெரியர் செட் ஆக வேண்டிய டைம் இல்லையா, அப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கஷ்டங்கள் வருது. அதுல நம்ம பார்த்தோம், அதுல அவளுக்கு படிப்பு வரல. அந்த பிள்ளை என்ன சொல்றான், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, டெஸ்ட்ல எல்லாம் நான் ஃபெயில் ஆயிடுறேன், நான் எப்படிதான் படிக்க போறனோ. அப்ப பிள்ளைகளுக்குள்ள படிப்பை குறித்து, எதிர்காலத்தை குறித்த பயம் ஆரம்பிக்கிறது. எந்த வயசுல? இந்த 14 இயர்ஸ்லயே அவங்களுக்குள்ள மனசுக்குள்ள வந்துருது. ஒரு வெளியே ரொம்ப காட்ட மாட்டாங்க, அப்படி இப்படி இருப்பாங்க. ஆனா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல அதை நல்லா ஷேர் பண்ணிக்குவாங்க. அடுத்தது ஒரு பிள்ளைக்கு ரொம்ப சந்தோஷம், நான் நல்லா படிக்கிறேன், நல்லா படிச்சு மெடிசன் படிச்சு டாக்டர் ஆக போறேன், அதுக்கு ஒரு சந்தோஷம், அதையும் அது ஷேர் பண்ணுது, நல்லா இருந்துக்கிறாங்க. அடுத்து இன்னொரு பிள்ளை ஷேர் பண்ணால என்ன பண்ணா, அவளுக்கு இப்ப பாரு, அவளுடைய வாழ்க்கையை அவ இப்ப புரிஞ்சுக்கிட்டா. இந்த பெண்டிகாஸ்ட்னா என்ன பண்ணணும், ஜுவல் போடாம
நான் இப்படி ஒரு ஆவிக்குரிய அனுபவத்துல வாழ்ந்தாதான் எனக்கு இங்க எதிர்காலம் அப்படின்னு அவளுக்குள்ள எண்ணம் வந்திருக்கு. அவ அதை புரிஞ்சுக்கிறா. உடனே அவ என்ன ஷேர் பண்றா, அடுத்த வாரத்துல இருந்து என்னோட அப்பா அம்மா போற அதே சபைக்கே நான் போயிடுறேன். இங்க வந்தா நீங்க எல்லாம் நகையெல்லாம் போடல, இந்த மாதிரி பெந்தைக்கோஸ்தே அனுபவத்துல நீங்க இருக்கிறீங்க, எனக்கு அந்த வாய்ப்பு இல்லை அப்படின்னு அவ தன்னுடைய அந்த காரியத்தை ஷேர் பண்ணுகிறாள். அன்பான டீச்சர்ஸ், இந்த வயதிலே இந்த பிள்ளைகளை குறித்து நாம் கவனமா இருக்கணும். உங்களுக்கும் இருப்பாங்க விசுவாசிகள் பிள்ளைகள். இந்த பெந்தைக்கோஸ்தே அனுபவத்துல உள்ள பிள்ளைகளும் சண்டே ஸ்கூல் வருவாங்க, மற்ற பிள்ளைகளும் வருவாங்க. நீங்க உடனே அவங்கள இவன் நகை போட்டவா இவ போடாதவா அப்படின்னு நம்ம போய் ஒரு குரூப்பிசம் அப்படி மனசுல நம்ம உண்டாக்க கூடாது. அவர்களுக்கு செலுத்த வேண்டிய ஒரு கவனத்தை நாம் செலுத்த வேண்டும். அப்போ இவங்களுக்கு அந்த வருங்காலத்தை குறித்த எண்ணம் வரும் என்பதை நினைவு கொள்ளுங்கள். நாம போய் வேற ஒண்ணு கேட்டுட்டு இருக்குது. தனித்தனியா பேசும்போது நீங்க கேட்கலாம் பர்சனல் கவுன்சிலிங்ல. ஆனா ரொம்ப நல்ல விஷயம் என்னன்னா, நம்முடைய பாடத்திட்டத்திலையும் கூட 11th வரும்போது உபதேசங்களை குறித்து சொல்லி கொடுக்குறோம். அதுக்கு முன்னாடியே இந்த பிள்ளைங்களுக்கு உங்க சம்பவங்கள் சில காரியங்கள் வரும்போதெல்லாம் அவங்களுக்கு அழகா ரட்சிப்பை குறித்து நம்ம VBSல அதெல்லாம் நடத்துகிறோம். அநேக பிள்ளைங்க ரட்சிக்கப்படுறாங்க, அபிஷேகம் பெற்றுக்கொள்றாங்க, அவங்க ஊழியத்துக்கு அர்ப்பணிச்சிடுறாங்க. அப்ப இப்படியெல்லாம் வரும்போது அதை நாம் தக்க வைத்துக் கொள்ள இந்த சண்டே ஸ்கூல் உங்களுடைய வகுப்பிலே, அதுல இந்த கிளாஸ்ல 14 இயர்ஸ்க்கு மேல உள்ள அந்த கிளாஸ்ல நம்ம ரொம்ப கவனம் செலுத்தணும். உபதேசங்களை அழகா சொல்லி கொடுக்கணும். எடுத்த உடனே நீங்க நகையை கலத்து அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அததான் அது பயந்துகிட்டே இருக்குது. அதை நீங்க சொல்லாம ஆண்டோடைய வசனத்தை சொல்லுங்க, இயேசு பத்தி சொல்லி கொடுங்க, இயேசு அதிகமா நேசிக்கிறதுக்கு, இயேசுவுக்காக வாழ்றதுக்கு அதுக்கு சொல்லுங்க. பாரு, உலகத்துல சாதாரணமா நம்ம பிள்ளைங்களை பார்க்கும்போது அவங்க தன் இஷ்டம் செய்யறதுக்காக எதையும் விட்டுவிட, எதையும் துச்சமாக எண்ண, எதையும் தள்ளிவிட ஆயத்தமா இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது உலகத்தில் அழிந்து போகிற ஒரு உறவுக்காக, நிலை நிற்காத ஒரு விஷயத்துக்காக அவங்க துணிச்சலா முடிவெடுக்க ஆயத்தமா இருக்கும்போது, நிலையானவருக்காக, நித்திய கால வாழ்வை தருகிறவருக்காக, நமக்காக ஜீவனை கொடுத்த இயேசுவுக்காக அவங்க இந்த உலகத்தின் பொருட்கள், உலக ஆடம்பரங்கள், உலக மேன்மைகளை குப்பையாக என்றதுக்கு அவங்கள வழி நடத்தணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் நம்முடைய பிள்ளைகள்கிட்ட எதிர்பார்க்கப்படுகிற விஷயம். அதை செய்ய வேண்டியவர்கள் ஆசிரியர்களாகிய நீங்கள். முதலாவது நீங்க இதுக்காக இந்த ஹையர் கிளாஸஸ்ல இருக்கவங்க எல்லாம் அதுக்காக நல்லா ஜெபம் பண்ணுங்க. இந்த நாள்ல இருந்து அதுக்காக ஆயத்தப்படுங்க. சிலருக்குள்ள கர்த்தர் அந்த பாரத்தை தந்திருப்பார். நீங்க செயல்பட ஆரம்பிங்க. அந்த பிள்ளைகளை உங்கள் நிமித்தம் கர்த்தர் ஆதாயப்படுத்தி நல்ல விசுவாசிகளாக, நல்ல ஊழியர்களாக கர்த்தர் அவர்களை எழுப்புவார். ஹல்லேலூயா. அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு தருவார். அடுத்ததாக ஒரு காரியம் நாம் பார்ப்போம், தனிப்பட்ட அறிவு, நோயிங் பர்சனலி. முதல்ல பார்த்தா ஒரு பொதுவான அறிவு. அதுலதான் அந்த இவங்க பிள்ளைங்க தான், இவங்க மாறுவாங்க, இவங்களுக்குள்ள சேஞ்சஸ் வரும், அடுத்தது இவங்களுடைய வயதுக்கு ஏற்ற விஷயங்கள் இப்படி இப்படி இருக்குதுன்னு ரொம்ப ஷார்ட்டா தான் நம்ம பார்த்தோம். அடுத்தது அவங்களை பற்றி தனிப்பட்ட விதத்தில் ஒரு அறிவை நாம் கொள்ள வேண்டும். தனிப்பட்ட அறிவு. தனிப்பட்ட அறிவு அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டா பிள்ளையுடைய பெயர். பிள்ளையுடைய பெயர் இது என்ன பெரிய விஷயமா? இது ஒரு பெரிய விஷயங்க. என்னன்னா 5 பிள்ளைங்க 7 பிள்ளைங்க இருந்தாலும், அவளே அவளே இந்த பச்சை சட்டை போட்டிருக்கியே, இந்த ப்ளூ கலர் ஷர்ட் போட்டிருக்க பையன், இப்படி சொல்லிடுவோம் சில நேரத்துல. ஆனா நம்ம சர்ச்சஸ்ல எல்லாம் பார்த்தா நிறைய சண்டே வெள்ளை ட்ரெஸ் தான் போட்டு பிள்ளைகள் உட்கார்ந்து இருப்பாங்க. என்ன சொல்லி கூப்பிட போறோம்? சுருட்ட முடின்னு கூப்பிடுவீங்களா? இந்த ஹைட்டா இருக்கிறவான்னு கூப்பிடுவீங்களா? என்ன சொல்ல போறீங்க? பெயர்களை தெளிவாக அறிந்து வைத்திருங்கள், தெரிஞ்சு வச்சுக்கணும். சரி, அட்டண்டன்ஸ்ல எழுதும் போது பெயர் தெரியுது, அந்த பெயரை உச்சரிக்கும் முறையையும் தெளிவாக அறிஞ்சுக்கணும், அத சொல்ல தெரியணும். இப்போ ஆலன் அப்படின்னு பேர், அது தமிழ்ல எப்படி எழுதுவோம்? ஆலன். ஆலன் அந்த பையனுக்கு எப்படி இருக்கும்? உடனே கூட 2 பசங்க என்ன பண்ணுவாங்க, ஆலன், ஆலன், ஆனி, ஆனி, ஆணின்னு கூப்பிடுவாங்க. அப்ப அந்த பிள்ளைக்கு, குழந்தைக்கு எப்படி இருக்கும்? அப்ப அதுக்கு யார் காரணம் ஆயிடுறோம்? நம்ம தானே காரணம். அப்ப அந்த பேரை சில பிள்ளைகள் போல்டா சொல்லிடுறாங்க, டீச்சர் என் பேர் ஆனி இல்ல, என் பேர் ஆனி. ஆனா நிறைய பிள்ளைகள் சொல்ல மாட்டாங்க. நீங்க புரிஞ்சுக்கிடுவீங்க அங்க உள்ள சூழ்நிலையை பார்த்து. அப்போ நீங்க அந்த பிள்ளைகிட்ட உன் பேரை எப்படி சொல்லணுமா? நான் நிறைய பேர்ட்ட பேரண்ட்ஸ்ட கேட்டிருக்கேன். நீங்க அம்மா மாட்ட கேட்கலாம், உங்க பிள்ளைய நீங்க எப்படி கூப்பிடுவீங்க?
இதை எப்படி சொல்லுவீங்க? 3 பேர் இருக்கும். என்ன பேர் சொல்லி கூப்பிடுவீங்க? எப்படி கூப்பிடுவீங்க? கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. உங்க சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுடைய அம்மாமாரோட நீங்க ஒரு தொடர்பு வச்சுக்கணும். அவங்க பெற்றோரோட நம்ம தொடர்பு வச்சுக்கிறது ரொம்ப தேவை. எப்பவும் பேசிட்டு இருக்க முடியாது. கொஞ்சம் கேட்கலாம். சில நேரம் ரொம்ப அமைதியா இருப்பாங்க, வருத்தமா இருப்பாங்க. அந்த மாதிரி நேரங்கள்ல என்ன பழைய உற்சாகம் இல்லையே, அப்ப அவங்க உடனே சொல்லுவாங்க, ஆமா முந்தி மாதிரி இல்ல, இப்ப கொஞ்சம் கம்முன்னே இருக்கிறான், யார்கிட்டயும் பேச மாட்டேங்கிறான், ஏதோ சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த பேரை பேரண்ட்ஸ்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த பேர் எப்பவுமே இதுக்கு முன்னாடியே நீங்க கேட்டிருப்பீங்க. ஒரு நல்ல ஒரு கார்டு மாதிரி எதுலயாவது கல்யாண கார்டெல்லாம் வருமே, அழகா நீட்டா புக் மார்க்கர் மாதிரி கட் பண்ணி வச்சு அந்த பிள்ளையோட இனிஷியலோட சேர்த்து அழகா பேரை எழுதுங்க. இந்த இனிஷியல் நானும் முந்தி ரொம்ப அதை யோசிக்க மாட்டேன். சில நேரம் பார்த்தா நமக்கு ஒரே பேருள்ள பல பிள்ளைகள் வந்துடுறாங்க, 2-3 பிள்ளைகள் இருந்துடுறாங்க. எங்களுக்கெல்லாம் ஒரே இனிஷியல் உள்ள ஒரே இனிஷியல் உள்ள 3 அபிநயா என்று நினைக்கிறேன். உடனே நாங்க என்ன பண்ணோம், அபிநயா ராஜேஷ், அபிநயா ரத்னமணி அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அப்படி அபிநயா ராபின் அப்படின்னு அவங்களுடைய அப்பா பேரையும் சேர்த்து எல்லாருக்கும் ஆர் ஆர் ஆர். அப்ப பாருங்க, இப்படி எல்லாம் வரும்போது அந்த இனிஷியல் ரொம்ப தேவையானது. நம்முடைய தலைமை போதகர் எந்த ஊழியருடைய பேர் அவங்க ஏதாவது கேட்கும்போது எழுதும்போது கரெக்டா இனிஷியலோட சேர்த்துதான் எழுதுவாங்க. இனிஷியலோட சேர்த்து சொல்லுவாங்க நம்ம ஏதாவது ஒர்க் பண்ணோம் அப்படின்னா. அது அவ்வளவு கரெக்டா நல்ல ஞாபகத்துல வச்சிருப்பாங்க. நமக்கு ரொம்ப தேவை. எத்தனையோ நமக்கு நூற்றுக்கணக்கான ஊழியர்களை குறித்த நினைவில் இருக்கும்போது ஒரு 10 பிள்ளைங்க மினிமம், ஒருவேளை 5 பிள்ளைங்களா இருக்கலாம், அவங்களை இனிஷியலோட சேர்த்து அவங்க எங்க இருந்து வர்றாங்க அந்த மாதிரி ஒரு சின்ன முதல்ல பெயர் அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், உச்சரிப்பதற்கு தெரிஞ்சுக்கணும். அதான் நமக்கு ரொம்ப முக்கியம் இந்த இதுல. அடுத்ததாக அவங்களுடைய விருப்பம், ஆர்வம், திறமை இவைகளை நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அந்த பிள்ளைக்கு என்ன விருப்பமா இருக்குது. சில பிள்ளைகளை பார்த்தா ரொம்ப அமைதியா இருப்பாங்க. என்னைக்காச்சும் ஒரு போட்டியில கலந்து கொண்டு இல்ல ஏதோ ஒரு வாய்ப்புல பாடும்போதுதான் தெரியும், இவ இவ்வளோ அழகா பாடுறாளே அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்ப அவங்களுக்குள்ள அந்த திறமை இருக்கிறது, அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. சில பிள்ளைங்க நல்ல படம் வரைவாங்க, படம் வரைகிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். எதுல இருக்கட்டும், அது நீங்க அவங்க வகுப்பு ஆசிரியர் ஆனதுனால் அவங்ககிட்ட கேட்டே தெரிஞ்சுக்கலாம். உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், உனக்கு பாட்டு பாடுறது பிடிக்குமா, எழுதுவியா, வருஷ கடைசியில ஆனிவர்சரி வரும், இல்ல நம்ம சண்டே ஸ்கூல்ல கூட டிராயிங் போட்டி எல்லாம் வைக்கிறாங்க, பல போட்டிகள் நம்ம நடத்துறோம். அப்ப அதுல நல்லா கேட்டு அழகா தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாலே அந்த திறமைகளை புரிந்து கொள்ளுவதும் தெரிந்து கொள்வதும் நமக்கு மிகவும் தேவையா இருக்கிறது. அதை வர அப்ரிஷியேட் பண்ணணும். ஓகே, அடுத்தது அவங்களுடைய சுபாவம், குணநலன்களை கொஞ்சமாவது புரிந்து கொள்ளணும். எங்க முன்னாலே ஒரு 3/4 மணி நேரம் தான் உட்கார்றாங்க, அதுக்கு நீங்க இவ்வளோ விஷயம் சொல்றீங்களே அப்படின்னு யாராவது நினைக்கிறீங்களா? இல்ல, நிச்சயமா நினைக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் நிறைய விஷயம் நம்ம செய்துட்டு இருக்கிறோம். கொஞ்சம் கூட நம்ம சேர்த்து எப்படியாவது அந்த பிள்ளையை கிறிஸ்துவுக்குள்ளாய் நிலைநிறுத்த வேண்டும், எப்படியாவது என் கையில் தரப்பட்டுள்ள அந்த ஆட்டை மந்தைக்குள்ளாக நிறுத்த வேண்டும். அந்த கால்கள் வேறு எங்கும் போகக்கூடாது, மனம் வேறு எங்கும் போகக்கூடாது, காதுகள் வேறு எதற்கும் செவி கொடுக்க கூடாது. அது என்ன நல்லா தெரிஞ்சுக்கணும், என்கிட்ட நல்லா இருக்கணும் என்ற ஒரு பற்றுதலோடு அந்த குழந்தைகளை வளர்ப்போம். சுபாவம் பாத்துக்கிறோம். சில பிள்ளைங்க, இப்ப இதுல கூட 2 பிள்ளை இருந்தது. ஒண்ணு அழுதுகிட்டே இருக்கும், ஒண்ணு மூஞ்ச தூக்கிக்கிட்டே இருக்கும். இது மாதிரி இருக்கும். சில பிள்ளைங்க கொஞ்சம் நல்லா பழகுற பிள்ளைங்க இருப்பாங்க. இப்படி பல விதங்கள் இருப்பாங்க. நீங்க அவங்கள புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னா திடீர்னு கடின வார்த்தைகளை பிள்ளைகளுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். சில பிள்ளைகளுக்கு சின்ன வார்த்தையே முகத்தெல்லாம் அப்படி சுருக்கிரும். அப்புறம் அவங்க கிளாஸ் அட்டன் பண்ணவே மாட்டாங்க, இருப்பாங்க உள்ள, ஆனா அப்படியே உட்கார்ந்துருப்பாங்க. சோ இதெல்லாம் நம்ம கவனிக்கணும். 4வதாக அவங்களுடைய குடும்ப பின்னணி, ஃபேமிலி பேக்ரவுண்ட், குடும்ப பின்னணியை கொஞ்சம் நம்ம தெரியணும். உங்க சபைக்கு வர்ற விசுவாசிகளா இருந்தாலும் வெளியே உள்ளவங்களா இருந்தாலும் அந்த பிள்ளையுடைய பெற்றோரை குறித்து, அவன் என்ன சூழ்நிலையில வருகிறாள், அவங்க ரட்சிக்கப்பட்டவங்களா, இல்ல அவங்க ஒரு போதைக்கு அடிமைப்பட்ட ஒரு ஃபேமிலியா, இல்லைன்னா ஒரு பிரிந்திருக்கிற குடும்பமா, ஒரு சிங்கிள் பேரண்ட் என்று சொன்னனே அந்த மாதிரி இருக்காங்களா, இது என்ன பின்னணியிலிருந்து இந்த பிள்ளை வருகிறது என்பதை நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் நம்ம தனிப்பட்ட விதத்துல பிள்ளைகளோட பேசும்போது தெரியும், பெற்றோரை தொடர்பு கொள்ளலாம். அது போல நமக்கு நல்லா தெரியும், அந்த பிள்ளை சர்ச் இதுக்கு சண்டே ஸ்கூலுக்கு வரலன்னா போன் பண்ணி விசாரிக்கணும். பலவீனமா கஷ்டமா இருந்தா என்ன செய்யணும், என்ன செய்வீங்க, போய் பாப்பீங்கல்ல,
போய் பார்த்து ஜெபித்து வருவீங்க, நல்ல ஆசிரியர்கள். அப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டும் தெரியும். அடுத்ததாக இதுல இந்த தனிப்பட்ட அறிவு, குழந்தையை குறித்த ஒரு தனிப்பட்ட அறிவின் விஷயத்துல 5வது குறிப்பு என்ன அப்படின்னா, அவங்களுடைய கற்றுக்கொள்ளும் திறன் எப்படி இருக்குது, அவங்களுடைய கற்றுக்கொள்ளும் திறன் எப்படி இருக்கிறது. சில பிள்ளைங்க ரொம்ப ஈஸியா பிக்கப் பண்ணிடுவாங்க, சில பிள்ளைங்க கொஞ்சம் லேட் ஆகும். அப்போ சில பிள்ளைங்க பாரு, இதுல நம்ம பார்த்த மாதிரி நல்லா படிச்சு நல்ல ஒரு இது விஷனோட படிக்கிற ஒரு அனுபவம் இருக்குது. அந்த பிள்ளைக்கு ரொம்ப பயம். சில பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, வீட்டுல சொல்றதுனால வந்து சண்டே கிளாஸ்ல உட்கார்ந்து இருப்பாங்க, இல்ல யாருக்காகவோது வருவாங்க, இல்லைன்னா சும்மா அப்படி வருவாங்க போவாங்க, பரவாயில்ல. எந்த பிள்ளையும் நமக்கு தேவை என்பதை மறந்து விடாதீர்கள். ஆனா கற்றுக்கொள்ளும் திறனை பாருங்க. 100 மார்க்கும் வாங்குற பிள்ளைய வச்சு அடுத்த பிள்ளைய நீங்க பார்க்க கூடாது, கம்பேர் பண்ண மாட்டோம். ஆனா சிலரை கம்பேர் பண்ணிடுவாங்க, பாரு அவ எப்படி படிக்கிறா, பாரு பாரு அவன் எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கிறான். அப்படி நம்ம செய்ய கூடாது, செய்ய மாட்டோம். ஆனா நம்முடைய கண்ணுக்குள்ள இது என்ன சொன்னாலும் படிக்காது, இது நல்லா படிக்கும், இதை எப்படியாவது மெரிட் எக்ஸாமுக்கு தேத்தி விட்டுறணும், இதை எப்படியாவது மெரிட் எழுத தேத்தி விட்டுறணும். ஃபுல் கான்சென்ட்ரேஷன் யார் மேல? 100 மார்க் வாங்குறவங்க மேல. இல்ல, எதுக்கு கற்றுக்கொள்ளும் திறனை நம்ம எடுத்துக்கிறோம், இதுவும் இந்த 50 மார்க் வாங்குறது எப்படியாவது 70 மார்க்ல வந்துடணும். ஒரு 1 டிஜிட் மார்க் வாங்கிட்டு இருக்கிறான், இவனே எப்படியாவது கொஞ்சம் வசனத்தை உள்ள கொடுத்துடணும், எப்படியாவது கொஞ்சம் சம்பவங்களை சொல்லி கொடுத்துடணும். ஏன்னா இப்படி ஒரு பிரயாசம் எடுத்தீங்கன்னா இன்னைக்கு ஒருவேளை அவங்க 100 மார்க் வாங்கல, மெரிட் எக்ஸாம் போகல, நடக்கல. ஆனா அவங்க வளர்ந்து வரும்போது சிறந்த கர்த்தருடைய பிள்ளைகளாக எழுந்து வருவார்கள். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அதுதானே நமக்கு வேணும், அதுதான் நமக்கு பெஸ்ட் ரிசல்ட் இன்னைக்கு வேணும். பெஸ்ட் சண்டே ஸ்கூல், எக்ஸலன்ட் சண்டே ஸ்கூல் அப்படிலாம் நம்ம வாங்கணும், அதுவும் வேணும். அதே நேரம் ஒன்னும் இல்லாத பிள்ளைகளையும் ஒரு உயர்வான நிலைக்குள்ளாக அவர்களும் நல்ல ஒரு வாழ்க்கை வாழும்படிக்கு அவர்களை வளர்த்தி கொண்டு வர வேண்டியது நம்முடைய காரியம். இதுல ஒரு இறுதி பகுதியை சொல்லி விரைவாய் சொல்லி முடிக்க நான் விரும்புகிறேன். இதுல வந்து எல்லா வயதினரையும் மனதில் கொண்டு எல்லா வயதினரையும் குறித்து மனதில் கொள்ள வேண்டிய ஒரு 5 விஷயங்கள், ஒரு சென்சிட்டிவான ஒரு 5 விஷயம். ஒன்னாவது கம்பேர் பண்றது, ஒப்பிடுதல். ஒப்பிடுதல் ஒப்பிடுதல் செய்யவே கூடாது. அது எந்த வயசு பிள்ளையானாலும் சரி, பச்சை குழந்தை நம்ம பாஷையில, அதையும் நம்ம கம்பேர் பண்ணி பேசக்கூடாது. இங்க பாரு அவன் அழவே இல்லை, நீ எப்ப பார்த்தாலும் அழுதுட்டு கண்ணீர் அடிச்சிட்டு மூக்கு அடிச்சிட்டு இருக்கிறியே அப்படின்னு சொல்லக்கூடாது. நீ அழாத பாப்பா, நீ நல்ல பிள்ளை, நீ சிரி, ஏதோ சொல்லி அவங்கள உற்சாகப்படுத்துங்க, இல்ல எதையோ கொடுத்து உற்சாகப்படுத்துங்க. ஆனா கம்பேர் பண்ண கூடாது. அடுத்தது பார்ஷியாலிட்டி பார்க்க கூடாது, பாரபட்சம் வேண்டாம், பாரபட்சம் கொள்ளக்கூடாது. அது சில நேரம் சில டீச்சர்ஸ் அப்படி பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, கொஸ்டின் கேட்பேன்னு சொல்லியிருப்பாங்க, டெய்லி கேட்பீங்க தானே, வந்து உட்கார்ந்தோடனே மனன வசனம் சொல்லுவீங்க. அடுத்தது முந்தின நாள் உள்ளதை வச்சு ஒரு சின்ன ரீகேப் பண்ணும்போது கொஸ்டின் கேட்கும்போது மனசுலயே இருக்கிறது, இவனுக்கிட்ட நல்ல ஒரு கேள்வி கேட்கணும், ஏன்னா என் கிளாஸ்ல எப்ப பார்த்தாலும் விளையாடிக்கிட்டே இருக்கிறான், சொன்னாலே கேட்கறது இல்ல, என்னை ஏதாவது பேசிடுறான், இவன் இன்னைக்கு சரியான ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டி சண்டே ஸ்கூல் டீச்சர் வர கூடாது. கொஸ்டின் கேட்கும்போது அதை ஃப்ரீயா கேளுங்க, இன்னாருக்கு இன்ன கேள்வி கேட்கணும் அப்படி இல்லை, சும்மா ரேண்டமா நம்ம கேட்போம். கேள்வி கேட்கறது, மார்க் போடுறது, இன்னும் சில பாராட்டுகள் சொல்றது. சில பிள்ளைகளுக்கு அதெல்லாம் மனசுல கஷ்டமா இருக்கும். அவன் ஏதாவது சொன்ன உடனே டீச்சர் அதுக்கு நல்லா சொல்றாங்க, நான் இது நல்லா எழுதினப்புறம் கூட என்னைய நல்லாவே அப்ரிஷியேட் பண்ணவே இல்லை, ஒரு வார்த்தை கூட சொல்லல, நான் பிரைஸ் வாங்கிட்டு வந்தா என்ன பாராட்டவே இல்லை. அப்படி இருக்கிறாங்களா? அந்த மாதிரி நம்ம செய்யறோமா? அப்போ பாரபட்சம் நமக்குள்ளாக இருக்கக்கூடாது. அடுத்தது நமக்கு ஒரு விபிஎஸ்ல ஒரு ஃபைனல் டே வரும், அப்புறம் சண்டே ஸ்கூல் ஒரு ஃபைனல் டே வரும்ல, அந்த மாதிரி வரும்போது ப்ரோக்ராம்ஸ் ரெடி பண்ணி பிள்ளைகளுக்கு நம்ம கொடுப்போம். அப்போ நீங்க அவங்கள படிக்க வச்சு அவங்கள சில காரியங்களை செய்யறதுக்காக பயிற்சி கொடுக்குறீங்க. அந்த மாதிரி கொடுக்கும்போது கூட நல்லா கவனிச்சுக்கணும். உங்கள் வகுப்பில் ஒருவேளை உங்களுக்கு வந்து நிறைய செக்ஷன் இருந்ததுன்னா, இப்ப செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல ABCDன்றதுன்னா 4க்கும் சேர்த்து ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது நீங்க அதுல யார் யாருன்னு பார்த்து எடுத்துக்கிறீங்க. அப்புறம் பிள்ளைங்க இருப்பாங்க பாருங்க, அவங்களுக்கும் மேடை ஏற கட்டாயம் வாய்ப்பு கொடுக்க வேண்டும்.
அப்ப எல்லாருக்கும் ஒன்னொன்னு கொடுக்க முடியுமா? அப்படி இல்ல, எல்லாரையும் சேர்த்து விட்டு ஒரு ஆக்ஷன் சாங் செய்திடலாமே. அந்த ஆக்ஷன் சாங் செய்யும் போது ஒரு காரியம் சொல்ல விரும்புறேன். எங்கேயோ ஏதோ பாட்டை ரெக்கார்ட்ல போட்டு விட்டு இவங்களை ஆட வைக்காதீங்க. நமக்கு ஆட்டம் கிடையாது, நமக்கு ஆக்ஷன் தான். செய்கை என்ன, அந்த வார்த்தை புரியும் அளவுக்கு ஒரு செய்கை செஞ்சு காட்டுறோம், அவ்வளவுதான். அந்த மாதிரி சொல்லி கொடுங்க. போட்டு மியூசிக்குக்கெல்லாம் டிங் டிங்னு ஆடெல்லாம் வைக்காதீங்க, நல்லா இல்ல அது. பரிசுத்த மேடைகளில், நம்முடைய சபைகளில் அந்த காரியம் வேண்டவே வேண்டாம். அந்த காரியம் நம்ம செய்யக்கூடாது. அப்ப அந்த பிள்ளைகளுக்கு உங்க கிளாஸ்ல 2-3 பிள்ளைகள் நல்லா பாடுவாங்க. அப்ப அந்த பிள்ளைங்களுக்கு பாடுறதுக்கு மைக் கொடுத்து அவங்க ஒரு பக்கம் பாடுவாங்க, இங்க ஒரு குரூப் என்ன பண்ணுவாங்கன்னு ஆக்ஷன் பண்ணுவாங்க. அப்போ உங்க கிளாஸ்ல இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்குமே மேடை ஏறுவதற்கான வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. ஏன்னா நிறைய பிள்ளைகளுக்கு ஒரு ஏக்கம் இருக்கும், எங்க ஸ்கூல்ல ஆனிவர்சரியில நான் மேடையில ஏறினதே இல்லை. ஆனா இப்போலாம் ஸ்கூல்ல நல்ல புத்தியா செய்யறாங்க, ஒரு கூட்டமா ஏத்தி விட்டு எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்துடுறாங்க. அவங்களே அப்படி செய்யும் போது நம்ம சண்டே ஸ்கூல் கர்த்தருடைய இந்த ஆலயத்தில் செய்யப்படுகிற காரியத்தில் மிக ஜாக்கிரதையோடு செய்ய வேண்டும். அடுத்ததாக 4வது இதுல ஒரு விஷயம், 3வது, 1வது கம்பேர் பண்ணக்கூடாது, 2வது பார்ஷியாலிட்டி பார்க்க கூடாது, 3வது ட்ரெஸ் டிஸ்கிரிப்ஷன் அல்லது முடி, வஸ்திரம் மற்றும் தலைமுடியை விமர்சிப்பது. இது காமனா எல்லா குரூப்புக்கும். ஒரு குழந்தை உச்சியில இப்படி ஒரு சின்ன கொண்டை போட்டு வரும், உடனே அதை என்ன பண்ணிடுறது, இது என்ன உச்சி கொண்டை போட்டிருக்க, நீங்க 2 இப்படி பண்றதுக்குள்ள அந்த ரப்பர் பேண்ட் என்ன ஆயிரும், உங்க கையில வந்துரும். இது உண்மையாவே நடந்தது ஒரு சம்பவம். அந்த ரப்பர் பேண்ட் கையில வந்தோன்னு அந்த குழந்தை என்ன செய்யும், ஓனாலும் அது ஆசையா தலையில கொண்டை போட்டு வந்துச்சு. நீங்க என்ன பண்ணிட்டீங்க, நீங்களும் உருவனோன்னு பிடிக்கல, நீங்க நல்லாதான் பிடிச்சீங்க, ஆனா நீங்க விமர்சிக்க ஆரம்பிச்சீங்க, ஆண்டவர் உங்களை மாட்டி விட்டுட்டார். அப்ப விமர்சிக்க கூடாது. ட்ரெஸ்ஸும் அப்படிதான். சில பிள்ளைங்க ஒரு மாதிரி எல்லாம் வர்றாங்க, சில பேரண்ட்ஸ் இப்ப அப்படி போட்டு விட்டுறாங்க, ஆண்கள் வஸ்திரத்தை பெண்கள் தரிக்க கூடாது அப்படி நல்லா தெரியுது. ஆனா பிள்ளைகளை என்ன பண்ணிடுறாங்க, டிஷர்ட் போட்டு ஏதோ போட்டு அனுப்பி விட்டுறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய மாதிரி சொல்லி கொடுங்க. ஏசப்பா உன்னை நல்ல கேர்ளா படைச்சிருக்கிறாரு, உன்னை பாயா படைச்சிருக்கிறாரு, நீ என்னைக்கு பாய் மாதிரியே இருக்கணும், நீ என்னைக்கு கேர்ள் மாதிரியே இருக்கணும், அதான் உனக்கு ரொம்ப நல்லதுன்னு அப்படி அவங்கள பூஸ்டப் பண்ணி விடுங்க. அப்புறம் பேரண்ட்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு அவங்களோட இருக்கிற விடுதலைக்கு ஏற்றபடி மெதுவா சொல்லுங்க. எல்லார்ட்டையும் போய் எல்லாம் சொல்ல முடியாது, அதையும் மனசுல வச்சுக்கணும். அதுக்கேற்றாப்புல ஜெபம் பண்ணுங்க, சொல்லலாம். ஆனா நீங்க வஸ்திரத்தை பிள்ளைகளிடத்தில் விமர்சிக்காதீர்கள். அதை பிடிச்சு அப்படி இழுக்கிறது, இப்படி பண்றது, அப்படி தூக்கி விடுறது, அதெல்லாம் நல்ல பிஹேவியர்ஸ் கிடையாது. ஆசிரியர்கள் ரொம்ப புனிதமானவர்கள், ரொம்ப மதிப்புக்குரியவர்கள். அந்த ஒரு நல்ல நிலைமையை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஏன்னா உங்க பிள்ளைக்கு கண்ணு முன்னாடி நீங்க ரொம்ப பெரியவர்களா இருக்கிறீர்கள். சோ எதுக்காக அழைக்கப்பட்டோமோ அதுல நாம நின்னுக்கணும். இந்த மாதிரி அவர்களுக்கு இந்த மாதிரி காரியத்தை செய்யக்கூடாது. டிஸ்கிரிப்ஷன் ரொம்ப கவனமா இருக்கணும். நல்ல காரியங்களை பாராட்டுங்க, இந்த மாதிரி ரொம்ப டீப்பா டிஸ்கிரைப் பண்ண போகக்கூடாது. இனி 4வதாக இந்த விஷயத்துல பாடி ஷேமிங், சரீர அம்சங்களை விமர்சிப்பது, விஸ்தரிப்பது. இது சிலருடைய இதுல இருக்குது. எனக்கு ஒண்ணு தெரியும், ஒரு பிராக்டிஸ் கொடுக்கும்போது ஒரு குழந்தை, கொஞ்சம் குண்டு குழந்தை. அப்ப அந்த குண்டு குழந்தைக்கு வயிறு எப்படி இருக்கும், கொஞ்சம் பெருசா இருக்கும். உடனே அதுல ட்ரெயின் அப் பண்ற ஒரு அம்மா அந்த குழந்தைக்கு வயிறை பிடிச்சு, அது இப்ப கேட்டாலும் சொல்ல, அது இப்போ கொஞ்சம் பெரிய பிள்ளை, காலேஜ் போற ஸ்டேஜ்கிட்ட வந்தாச்சுது. ஆனா அது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். அதை பிடிச்சு இப்படி, இது என்ன இப்படி இருக்குது, யோசிச்சு பாருங்க. இது வேற எங்கேயும் நடக்கல, நம்ம சரௌண்டிங்ல நடந்த விஷயம்தான். ரொம்ப கவனமா இருக்கணும். உங்களுக்கு பிள்ளைகள் ஸ்லிம்மா இருக்கணும்னு ஆசை, உங்க டீச்சர் ஆகிய உங்களுக்கு. இல்ல நீங்க ஒரு ஆக்ஷன் சொல்லி கொடுக்குறீங்க, ஒரு காரியத்தை நீங்க மேடையாத்த விரும்புறீங்க, அது அதுக்கு அப்படின்னா நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம செலக்ட் பண்றோம். ஆனா சரீர அவயவத்தின் ஒரு ஷார்ட்டா இருப்பாங்க, கொஞ்சம் குண்டா இருக்கலாம், இல்ல ஒரு மாதிரி ஏதோ இருக்கலாம். ஆனா அந்த மாதிரி சரீர அவயவங்கள், அவங்களுடைய வளர்ச்சி, நிறம் ஏன் வெள்ளை பிள்ளைய மட்டும்தான் தேவதூதனுக்கு எடுக்கணுமா, வெள்ளை ட்ரெஸ் போட்டு இறகெல்லாம் வச்சு விட்டு நெற்றெல்லாம் போட்டு விட்டு அது வெள்ளை பிள்ளைக்கு தான் கிடைக்கணுமா? ஏன் ஒரு தேவதூதன் கருப்பாக இருக்கக்கூடாதா?
இருக்கட்டுமே. நம்ம பிள்ளைகள அந்த மாதிரி பார்ஷியாலிட்டி, அந்த மாதிரி பாடி ஷேமிங் பண்ணாம அத இது பண்ணணும். அந்த பிள்ளைங்க மனசுல அது பசுமரத்து ஆணி போல பதிஞ்சிருது. நான் சொல்றது ஒருவேளை அந்த பிள்ளை ஒரு 7 வயசு இது இருக்கும்போது நடந்த சம்பவம். ஆனா பல ஆண்டுகள் ஆனாலும் அந்த பிள்ளைக்கு அது மறக்கவே இல்ல. சோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சண்டே ஸ்கூல் டீச்சர் பாடி ஷேமிங் பண்ணக்கூடாது. 5வதாக சபிக்காதிருங்கள். எந்த வயது பிள்ளையும் அப்படிதான், குட்டி குழந்தையும் அப்படிதான். நீ என்னைக்கு அழுகுனியாவே இரு அப்படின்னு சொல்லாதீங்க. நீ படிக்காமலே வா அப்படி சொல்லாதீங்க. எப்ப பார்த்தாலும் கிளாஸுக்கு லேட்டாவே வா, எல்லாத்துலயும் அப்படியே இரு, வாழ்க்கையிலையும் பின்னாலே போ அப்படி பேசாதீங்க. கர்சிங் வேண்டாம், சாபமிடுதல் வேண்டாம். நம்ம பிள்ளைகளை ஆசீர்வதிப்போம். நாம அதுக்குதான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மள அவங்க கஷ்டப்படுத்துறாங்க, சில சிரமங்களுக்கு உட்படுத்துறாங்க. எல்லா கிளாஸ்லயும் பிள்ளைகள் எல்லாரும் நிறைய மார்க், உங்க கிளாஸ்ல மட்டும் கம்மி மார்க் வாங்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. ஒருவேளை நிறைய மார்க் வாங்குற கிளாஸுக்கு அவார்டு கொடுக்குறாங்களான்னு தெரியல. ஆனா அவார்டு கொடுக்குறாங்களோ இல்லையோ, அந்த குறைவான மதிப்பெண் எடுக்கிற வகுப்பு டீச்சரும் இனிமேல் நான் கிளாஸ் எடுக்கும்போது வருஷ தொடக்கத்திலே சரியான கிளாஸை தான் பார்த்து தெரிந்தெடுக்கணும்னு அப்படிலாம் நினைக்காதீங்க. இவர்களை நான் மேலே கொண்டு வர வேண்டும், இவர்களை உயர்வுக்குள்ளாக கொண்டு வர வேண்டும். அந்த எண்ணத்தோட நம்ம செயல்படுவோம். இப்போது இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடி நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த முதல் செஷன்ல கர்த்தர் உங்களோடு கூட என்ன பேசி இருக்கிறார்? உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள், நன்றாய் அறிந்து கொள், நன்றாய் அறிந்து கொள். நல்லா நீ தெரிஞ்சுக்க, நல்லா அறிந்து கொள். அந்த ஆட்டினுடைய ஸ்டேட் என்ன, கண்டிஷன் என்ன, அது எப்படி இருக்குது என்பதை நன்றாய் அறிந்து கொள். ஒரு பொதுவான ஒரு அறிவு. அவங்க பிள்ளைகள், நான் இனி அவங்கள பிள்ளைகள்ன்ற கண்ணோட்டத்திலே பார்ப்பேன் ஆண்டவரே. சில நேரம் உங்க டீச்சர்ஸ் மீட்டிங்ல அப்படி ஷேர் பண்ணிக்கிறீங்க. கொஞ்சமாவது இதுக்கு திருத்தம் வேண்டாமா? இன்னும் என்ன குழந்தையா அப்படி கேட்காதீங்க. அது இன்னும் குழந்தைதான். அதுல மாற்றம் வர வேண்டியது உண்மை. அது உங்க கையில தான் இருக்குது. உங்க ஜெபத்துல, உங்க முழங்கால்ல, உங்க உபவாசத்துல அது இருக்குது. அதுக்காக கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, செலவு பண்ணுங்க, ஆண்டவர் சமூகத்துல இருங்க, அதுக்காக கேளுங்க, ஏன்ப்பா இது இப்படி இருக்குது. அந்தந்த வயதுக்கேற்ற பிள்ளைகளில் ஏற்படுகிற சில காரியங்களை நம்ம பார்த்தோம். உங்க பிள்ளை எப்படி இருக்குது, சில இதை சொல்லும் போதே பார்க்கும் போதே நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. உங்க கையில இருக்கிற பிள்ளைங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க, அதுல என்ன நீங்க கண்டுபிடிச்சீங்க? அந்த காரியத்துல அதுல நீங்க ஒரு வளர்ச்சியை கண்டு கொள்ளுங்கள். அவர்களை குறித்த தனிப்பட்ட அறிவு, அவங்க விருப்பம், ஆர்வம், அவங்க குணம், சுபாவம், இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கீங்களா? ஏதோ என் முன்னால 5 பிள்ளைகளை கொடுத்தாங்க, வருஷம் ஃபுல்லா பாடம் எடுக்கணும், பரீட்சை எழுத வைக்கணும், பேப்பர் திருத்தணும், மார்க் போடணும், அட்டெண்டன்ஸ் போடணும், வருஷ கடைசியில டீச்சர்னு ஒரு பரிசை வாங்கணும், அப்படி இருக்கிறீங்களா? இல்ல. பிள்ளைகளை நல்லா அப்சர்வ் பண்ணி அவங்களை குறித்த அறிவை அறிந்து கொள்ளுங்கள். எல்லாருக்காகவும் நம்ம பிரயாசத்தையும் நேரத்தையும் செலவு பண்ணுவோம். கடைசியா நம்ம சில முக்கிய அம்சங்களை பார்த்தோம். அவங்கள சில காரியங்கள்ல ஒரு பொதுவான கண்ணோட்டம் நமக்கு இருக்கணும். கம்பேர் பண்ணக்கூடாது. பார்ஷியாலிட்டி பார்க்க மாட்டேன் ஆண்டவரே. சொல்லுங்க, என் கூட சேர்ந்து சொல்லுங்க. நான் யாரையும் இனி கம்பேர் பண்ணி பேச மாட்டேன், பார்க்க மாட்டேன் ஆண்டவரே. மனசுல கூட பார்க்க மாட்டேன், யாரையும் பார்ஷியாலிட்டி பார்க்கவே மாட்டேன் ஆண்டவரே. உண்மையா எல்லா பிள்ளைகளையும் சரி சமமா பார்ப்பேன். ஒருவேளை என்ன கொஞ்சம் கஷ்டப்படுத்துற பிள்ளையா இருந்தா கூட, எனக்கு கெட்ட பேர் வாங்கி தருகிற ஒரு ஆட்டுக்குட்டியா இருந்தா கூட, நான் அதையும் நேசிச்சு சமமா ட்ரீட் பண்ணுவேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் அவங்களை எந்த ட்ரெஸ் டிஸ்கிரிப்ஷன் இல்ல தலைமுடிய பத்தி டிஸ்கிரைப் பண்ண மாட்டேன். அதை நான் கனிவோடு, அன்போடு, பண்போடு சீர்திருத்த வேண்டிய காரியத்தை சீர்திருத்துவேன். இல்லாத பட்சத்துல ஜெபிக்க மட்டும் செய்வேன் ஆண்டவரே. பொதுவான ஆலோசனை நான் கொடுப்பேன் ஆண்டவரே. பாடி ஷேமிங் ஒரு நாளும் பண்ண மாட்டேன். இதுக்கு முன்னால வாழ்க்கையில ஏதாவது அப்படி நடந்திருந்துன்னா இந்த கூட்டத்துல மன்னிப்பு கேளுங்க ஆண்டவரே. நான் யாரையாவது பாடி ஷேமிங் பண்ணியிருந்தேன்னா என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே. உங்க கண்ணு முன்னால சில குழந்தைகள் வந்து நிக்கிறாங்களா? யாரையாவது பாடி ஷேமிங் பண்ணிருக்கீங்களா? பாரு, கருன்னு இருக்கா பாரு, என்னெல்லாம் சொல்லியிருக்கீங்க. இப்ப ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேளுங்க. அன்னைக்கு நீங்க மற்ற சில பிள்ளைகளை பாடி ஷேமிங் பண்ணதுனால இன்னைக்கு உங்க வாழ்க்கையில, உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில, உங்க பேர பிள்ளைகள் வாழ்க்கையில சில கனிகளை பார்க்கிறீர்கள், சிலவற்றை அறுவடை செய்கிறீர்கள். சோ இப்பவுமே ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்டு அதுல இருந்து விடுபட்டுருங்க. ஹல்லேலூயா. அடுத்து சபித்தல். யாரையும் மனசுல கூட சாபமா நினைக்க மாட்டேன் ஆண்டவரே. இவங்களுக்காக நான் ஜெபிப்பேன். கரங்களை தூக்கி ஆண்டவர்ட்ட ஒரு தீர்மானம் எடுப்போமா ஆண்டவருடைய சமூகத்துல. அப்பா,
என் கரத்துல தந்திருக்கிற பிள்ளைகளுக்காக நான் நல்லா ஜெபம் பண்ணுவேன், நல்லா ஜெபிப்பேன், அவங்களுக்கு நல்ல ஆலோசனை சொல்லுவேன்ப்பா. எனக்கு கிருபை தாங்க. எனக்கு ஆலோசனை சாஃப்டா எல்லாம் பேச தெரியாது. கட்டு கட்டு கட்டுன்னு ஒன் வேர்ட்ல தான் பேசுவேன். ஆனா இனி சாஃப்டா பேச, மிருதுவாய் பேச எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. நான் உங்களை என்கரேஜ் பண்ணி பேசுவேன் ஆண்டவரே, என்கரேஜ் பண்ணுவேன் அப்பா, என்கரேஜ் பண்ணுவேன், நல்லா அப்ரிஷியேட் பண்ணுவேன், ரொம்ப பாராட்டுவேன். எனக்கு அது வர மாட்டேங்குது வாயில, ஆனா நான் இனி ட்ரை பண்ணுவேன், இனி ட்ரை பண்ணி என் பிள்ளைகளை பாராட்டுவேன். ஹalleluya, ஹalleluya. கரிசனையா நடத்துவேன்ப்பா, என் பிள்ளைகளை ரொம்ப கேர் பண்ணுவேன். எனக்கு கையில தந்த ஆட்டுக்குட்டி இல்லப்பா, என் கையில தந்த ஆட்டுக்குட்டிகளை நான் ரொம்ப கரிசனையா நடத்துவேன்ப்பா. ஒருத்தரை கூட நான் விட்டுற மாட்டேன், மிஸ் பண்ண மாட்டேன். எல்லாரும் என் மந்தைக்குள்ள வருஷ தொடக்கத்துல நீங்க என் கையில தந்திருக்கிறவர்களையும் இன்னும் சிலரையும் கூட நான் சேர்த்துக்குவேன்ப்பா. ஒருத்தரை நான் இழந்து போக மாட்டேன் அப்பா. என் பிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடு புடுங்கப்படும்னு சொல்லியிருக்கு. அப்படி சொல்லாதீங்க. ஒருவரை கூட இழந்து போகவில்லைன்னு அந்த இயேசு தான் சொன்னார், நீர் என் கரத்துல தந்தவர்களை. அததான் நம்ம சொல்லணும், வருஷ கடைசியில சொல்லணும். 5 பிள்ளைகளை என் கையில கொடுத்தாங்க, எனக்கு 7 பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு சொல்லணும். ஆமேன், 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 ஆமேன். கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி ஆமேன், ஆமேன். நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிற ஆவியானவர் இவ்விதமான நல்ல கிருபைகளை தருவாராக. பிள்ளைகளை குறித்த அறிவை நம்மில் பெருக பண்ணுவாராக. அவர்களை நன்றாய் மேய்க்கத்தக்க கிருபையை தருவாராக. ஆமேன், ஹalleluya. எடுத்த தீர்மானங்களிலே வெற்றி பெற கிருபை தருவாராக. ஆமேன். Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. ஹalleluya. பரிசுத்த பிதாவே, இந்த முதல் செஷன்ல நீர் எங்களுக்கு தந்த உம்முடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை இதற்காக அர்ப்பணிக்கிறோம். இந்த காரியத்திலே தங்களை அர்ப்பணித்து தீர்மானித்த பிள்ளைகளை இந்த நாட்களிலே இன்னும் மேன்மையாய் நடத்தும், இவைகளிலே வளரும்படி கர்த்தர் வழி நடத்தும். தொடர்ந்து எங்களோடு இடைப்படும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.